வாழ்க வையகம். நண்பர்களே, பஞ்சசுத்தி 2 நாள் நேரடி வகுப்பு ஆழியாறில் விருப்பத்தொகை வகுப்பு. ஒவ்வொரு மாதமும் அவசியம் எல்லாரும் கலந்துக்கணும். பஞ்சசுத்தி நேரடி வகுப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமது உடம்பு என்பது பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது. நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த பஞ்சபூதங்களில் ஏற்பட கழிவுகள், இந்த பஞ்சபூதங்களால் ஏற்படுற கழிவுகளை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறது நேரடியாக கற்றுக் கொடுக்குற வகுப்பு தான் பஞ்சசுத்தி வகுப்பு. அதே மாதிரி பஞ்ச கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், 5 கோஷம் இருக்கு. இந்த 5 கோஷங்களில் ஏற்படுற கழிவுகள் இதை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கற்றுக் கொடுப்பதற்கு, அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு பஞ்சசுத்தி கிரியா 2 நாள் நேரடி வகுப்பு. ஒவ்வொரு மாதமும் கோயம்புத்தூர் பக்கத்தில் பொள்ளாச்சி, பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாறு, மாதம் ஒரு முறை விருப்பத்தொகை வகுப்பு, பஞ்சசுத்தி வகுப்பு. இந்த வகுப்போட சிலபஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வகுப்பில் பஞ்ச கோஷங்களை பற்றி முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படுங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷங்கிற 5 கோஷங்களை முழுமையாக கற்றுக் கொடுத்து அதில் உள்ள கழிவுகளை எப்படி வெளியேற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படும். அதே சமயத்தில் பஞ்சபூதங்கள், உடம்பில் உள்ள பஞ்சபூத கழிவுகளை எப்படி வெளியேற்றுவது என்பதையும் கற்றுக் கொடுக்கப்படும். யோகா கற்றுக் கொடுக்கப்படுங்க. யோகா மாஸ்டர் திருமதி உமா பாரதி மேடம் அவர்கள் உங்களுக்கு யோகா கற்றுக் கொடுப்பாரு. பறை இசை, நடனம், பறை டான்ஸ், பறை மியூசிக் இருக்குது. வாழை இலை குளியல், வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழை இலை குளியல் கொடுக்கப்படும். அனைவருக்கும் மண் குளியல் கொடுக்கப்படும். தியானம் கற்றுக் கொடுக்கப்படும். 2 நாளில் இனிமா கொடுக்கப்படும். மூக்கு கழுவும் பயிற்சி, கண் கழுவும் பயிற்சி, ஆயில் புல்லிங் அப்படிங்கிற எண்ணெய் கொப்பளிக்கும் பயிற்சி. திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் வானவியல் சம்பந்தமாக கொஞ்ச நேரம் பேசுவார். மோனிக்ஸ் மனோகரன் ஐயா அவர்கள் மொழி சம்பந்தமாக கொஞ்சம் பேசுவார். வெறுங்காலில் நடக்கும் பயிற்சி, சூரியனை பார்க்கும் சூரிய யோகம், இப்படின்னு பல்வேறு பயிற்சிகள் ஒன்று சேர்ந்தது தான் பஞ்ச சுத்தி கிரியா 2 நாள் நேரடி விருப்பத்தொகை வகுப்பு. நண்பர்களே, ஆழியாரில் ஒவ்வொரு மாதம் நடக்குதுங்க. ஏதாவது ஒரு மாதத்தில் நீங்கள் வந்து கலந்துக்குங்க. விருப்பத்தொகை வகுப்புங்க. விருப்பத்தொகை வகுப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குறிப்பிட்ட கட்டணம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த தொகையை செலுத்தி நீங்கள் கலந்துக்கலாம். இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா நீங்கள் anatomic-therapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்கள் சர்ச் பண்ணணும். பஞ்ச சுத்தி கிரியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் வரும். அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வகுப்பு கலந்துக்கிறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். வாருங்கள் நண்பர்களே, மாதம் ஒரு முறை விருப்பத்தொகை பஞ்ச சுத்தி கிரியா நேரடி வகுப்பு ஆழியாறில் 2 நாள் வகுப்பு. இங்கே பாருங்க, இந்த வகுப்பில் ஒரு முறை கலந்துக்கிட்டிங்கன்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் மீண்டும் கலந்துக்க முடியும். இந்த வகுப்பில் கலந்துக்கிறவங்க தயவு செய்து கண்டிப்பாக வரதா இருந்தால் மட்டும் பதிவு செய்யுங்க. நான் நிறைய விருப்பத்தொகை வகுப்பு நடத்துறதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, புக் பண்ணிடுறாங்கங்க, வரது இல்லைங்க. அப்போ ஒரு 100 பேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்போம். ஒரு 30 பேர் வரலன்னா அந்த 30 பேர் வேறு யாராவது கலந்துருப்பாங்களா இல்லையா? அதனால் கண்டிப்பாக வரதா இருந்தால் மட்டும் பதிவு செய்யுங்கள். ஒருவேளை வர முடியல, எமர்ஜென்சி, ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா தயவுசெய்து முதல்லையே தகவலாவது சொல்லுங்கள். இப்படி பதிவு செஞ்சு வராத நபர்கள் 6 மாதத்துக்கு நீங்கள் அந்த வகுப்பில் கலந்து கொள்ள முடியாது. 6 மாதம் கழித்து தான் நீங்கள் மீண்டும் பதிவு செய்கிற மாதிரி இருக்குங்க. எனவே நண்பர்களே, இந்த வகுப்புக்கு ஒரு நாள் முன்னாலேயே வந்துடணுங்க. எந்த தேதியில் வகுப்பு ஆரம்பிக்குதோ ஒரு நாள் முன்னால் சாயந்தரம் வந்து நீங்கள் தங்கிடணும். ஏன்னா காலையிலேயே இந்த வகுப்பு ஆரம்பிக்கும். இந்த அருமையான பஞ்சசுத்தி கிரியா 2 நாள் விருப்பத்தொகை நேரடி வகுப்பு ஆழியாறில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பை உங்களுக்கு தொகுத்து வழங்குபவர் திரு ஹீலர் ஜானி கண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
வாருங்கள் நண்பர்களே, இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வாழ்க வையகம், செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. அனைவருக்கும் வணக்கம். சுயசார்பு வியாபாரம் என்கிற தர்ம வாழ்வாதார வித்தை 10 நாள் ஆன்லைன் வகுப்பின் இன்று 3வது நாள். 10 நாள் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறோம். ஆனால் ஒருவேளை 11 நாள் 12 நாள் போகலாம். கடந்த 2 நாளில் நம்ம சில கான்செப்ட் எல்லாம் பார்த்தோம். இன்று 3வது நாள் ஆர்கானிக் ஷாப், இயற்கை அங்காடி வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த இயற்கை அங்காடி வைக்கிறது எப்படிங்கிற கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதே மெத்தடை பயன்படுத்தி எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம். எனவே இன்றைய நாள் வகுப்பை நல்லா கவனமாக கவனிங்க, நோட்ஸ் எடுங்க, பேப்பர் பேனா வச்சு எழுதிக்கங்க. ஹீலர் பாஸ்கர்னு ஃபேஸ்புக் வச்சுருக்கிறேங்க, அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்க, இன்று 3வது நாள் வகுப்பை நாம் ஆரம்பிக்கலாம். இப்பொழுது நாம் ஒரு ஆர்கானிக் ஷாப் எப்படி நடத்துறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. ஆர்கானிக் ஷாப் எப்படி நடத்துறதுன்னு நான் சொல்லும் பொழுது நல்லா புரிஞ்சுக்குங்க, இது ஆர்கானிக் ஷாப்புக்கு மட்டுமே இல்லை, இது ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா இதே மெத்தடில் நீங்கள் சாரி சேல்ஸ் பண்ணலாம், இதே மெத்தடில் உப்பு விற்கலாம், இதே மெத்தடில் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறது வெறும் ஆர்கானிக் ஷாப் ரன் பண்ணுறதுக்கான மெத்தடு கிடையாதுன்னு முதல்ல சொல்லிடுறேன். ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுதான். இந்த கான்செப்ட் சொல்கிறது மூலியமாக நான் நிறையா தத்துவம் சொல்லுவேன். அப்போ அந்த தத்துவங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா இதே கான்செப்டை வச்சு நீங்கள் என்ன வேணால் பிஸ்னஸ் பண்ணலாம். எதுக்கு நான் முதல்ல சொல்கிறேன்னா, பல பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் சொல்லும் பொழுது அது அதுக்குன்னு நினச்சிக்கிறாங்க. உதாரணத்துக்கு என்கிட்ட ஒருத்தர் கழுத்து வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவார். நான் 1 மணி நேரம் பேசி அஸ்திக்கட்டுன்னு ஒரு சிகிச்சை இருக்குது அப்படி இப்படின்னு பேசி 1 மணி நேரம் பேசி இங்கே எல்லாம் சொல்லி முடிச்சோன்னே ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் அதே மாதிரி எங்கள் பாட்டிக்கு மூட்டு வலிக்குதுன்னு கேட்பார். அப்போ அவருக்கு இவ்வளோ நேரம் பேசி இந்த கான்செப்ட் புரியலன்னு அர்த்தம். அவர் நினச்சிக்கிட்டாரு கழுத்துக்கு பேசுகிறேன்னு. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்போது மொத்தமாக எலும்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நான் மொத்தமாக பேசியிருக்கேன், அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க, கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இதில் எப்பவுமே நான் அடிக்கடி கான்செப்ட்னு சொல்கிறேன் இல்லைங்களா? கான்செப்ட் புரிஞ்சா 500 கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீங்கள் கான்செப்டை விட்டுட்டு அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா ஒரு கேள்விக்கு தான் பதில் கிடைக்கும். அதனால் கான்செப்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்க, இப்போது ஒரு ஆர்கானிக் ஷாப், இயற்கை அங்காடி எப்படி வச்சு வருமானம் செய்கிறது, இதான் சப்ஜெக்ட். சரி, ஆர்கானிக் ஷாப் ஏன் வைக்கணும் அதை முதல்ல பார்க்கலாம். ஏற்கனவே சொன்னேன், பல துறைகள் கெட்டுப்போய் கிடக்கு, அதை சரி பண்ணணும்னு. அப்போது இன்னைக்கு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற சமையல் ரூமில் இருக்கிற அரிசி கலப்படம் ஆர்கானிக் கிடையாது, பாரம்பரியம் கிடையாது. பருப்பு கிடையாது. பச்சை மிளகா போட்டால் காரமே வர மாட்டேங்குதுங்க. தக்காளி இல்லை. புரிஞ்சுக்கோங்க, ஆர்கானிக் ஷாப் அப்படின்னு சொன்னோன்னா வெறும் எண்ணெய் சோப்பு அப்படின்னு நான் சொல்ல வரல. மொத்தமாக எல்லாமே குளியல் பொடி, பல் பொடி, சின்ன சின்ன பொருள், ஒரு மிளகா பொடியில் ஆரம்பித்து நாம் பயன்படுத்துகிற பொருள் எதுவுமே நல்லா இல்லை. இதனால தான் எல்லா நோய்க்கு காரணங்க. உடம்பு கெட்டு போகிறக்கும் அதான் காரணம், மனம் கெட்டு போகிறதுக்கும் அதான் காரணம், நம்ம ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் செலவு பண்ணி பணம் விரயமாகிறதுக்கு அதான் காரணம். அப்போ இது ஒரு ஃபீல்டு. இப்போ நான் கடையில் போய் பாவக்காய் வாங்குறேன், அதை பார்த்தாவே தெரியுதுங்க அது பாவக்காய் இல்லை, பாவக்காய். பார்க்கும்போது அது என்னமோ வித்தியாசமாக இருக்கு.
சரி தமிழ்நாட்டையாவது பரவாயில்லைங்க, நீங்கள் சிங்கப்பூர், துபாய், மலேசியா இருந்தீங்கெல்லாம் போய் பாருங்க, ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அதை ஒரிஜினல் பார்த்து பார்த்து பழகிட்டு அங்கே போய் பார்க்கும் பொழுது அது ஹைபிரிடுங்கிறது அது நெத்திலே ஒட்டி இருக்கும். உண்மையிலங்க இப்போ நான் தேங்காய் சட்னி செய்யறதுக்கு பச்சை மிளகா போட்டால் காரமே வர மாட்டேங்குதுங்க. அரிசியில் கலப்படம் எல்லாமே இருக்கு. இப்போ சந்தனம் போட்டு நம்மளாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, எந்த சந்தனமுமே சந்தனமே இல்லைங்க. எங்க சந்தனத்தை யாராவது ரேட்டு கொடுக்க முடியுங்களா? சாக் பவுடர்ல, பஜ்ஜி மாவுல, அந்த சாக் பவுடர்ல பவுடர் கலந்து கொடுத்துருக்காங்க. குங்குமம் கிடையாதுங்க. அரிசி பாலிஷ் பண்றாங்க, அதுல வந்து பாரம்பரிய அரிசி இல்லை, மிளகாய் பொடி மிளகாய் இல்லை. ஸோ இதெல்லாம் மாற்றணும் இல்லைங்களா? அப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு துறையை தேர்ந்தெடுங்கன்னு. எதுக்கு ஆர்கானிக் ஷாப் சொல்றேன்னா, இங்க நீங்க ஒரு ஆர்கானிக் ஷாப்ல 1000 பொருள் வச்சிருந்தீங்கன்னா 1000 பொருளையும் நீங்க சரி பண்ணலாம். முதல் விஷயம் புரிஞ்சுக்குங்க, பொருள் சரியில்லை. அப்ப நமக்கு என்ன தெரியணும்? அந்த பொருள் நல்லபடியா தயாரிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு தெரியணும். அப்பதானே கெட்ட பொருள் கண்டுபிடிக்க முடியும். குங்குமம் எப்படி தயாரிக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து ஒரே ஒரு முறை நீங்க குங்குமம் தயாரிங்களேன். சேல்ஸுக்கெல்லாம் இல்லை, வியாபாரத்துக்கு இல்லை, ஒரு தடவை நீங்க குங்குமம் சொந்தமா தயாரிச்சிட்டீங்கன்னா இனிமேல் கடையில் குங்குமம் வாங்க மாட்டீர்கள். புரிஞ்சுங்களா என்ன சொல்றேனுங்க? நீங்க ஒரு சோப்பு தயாரிச்சிட்டீங்கன்னா கடையில சோப்பு வாங்க மாட்டீங்க. இப்படி ஒவ்வொரு பொருளையும் கடந்த 20 வருடமாக தேடி 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 கண்டுபிடிச்சு யாரெல்லாம் நல்ல பொருள் செய்யறா, அந்த பொருள் எப்படியெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சுங்க. இது வரைக்கும் ஒரு 250 ப்ராடக்டோடைய எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவை, எப்படி கெட்ட பொருள் விற்கிது அப்படிங்கிறதையும் நாம் எப்படி செய்யறதுங்கிறதையும் எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாத மேனுஃபேக்சரிங் வீடியோவையே ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் இருக்குதுங்க. மீண்டும் சொல்கிறேன், ஒரு யூடியூப் சேனல் பார்க்கறதா இருந்தா டைரக்டா போய் பார்க்கக்கூடாது. பல பேர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்றதே இல்லை. சில பேர் ரோட்ல என்ன பார்த்துட்டு வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா, அப்புறம் உங்க வீடியோவே வரதே இல்லை அப்படிப்பாங்க. இவர் பார்க்கறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? யாராவது அனுப்பிச்சா இவர் பார்க்கறாரு, யாரோ ஒருத்தருக்கு அனுப்பல. அப்ப ஹீலர் பாஸ்கர்ங்கிற யூடியூப் சேனல்ல போய் எங்க பிளேலிஸ்ட்னு இருக்குதுங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேங்க, பிளேலிஸ்ட். அதுல போனீங்கன்னா ஹெல்த், உடம்பு சம்பந்தப்பட்ட வீடியோ மட்டும்தான் இருக்கும். மைண்ட், மனம் சம்பந்தப்பட்ட வீடியோ இருக்கும். பாலிடிக்ஸ், அரசியல் சம்பந்த, இப்படி ஃபீல்டு வைஸ் இருக்கும். என்னோட சேனல் மட்டும் இல்லைங்க, உலகத்துல எல்லாரும் யூடியூப் சேனல் வச்சிருக்கும் பொழுது பிளேலிஸ்ட்ல அந்த லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இது எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல, அப்படிதான் ஆக்சுவலா பார்க்கணும். அப்போ ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல போய் சுயசார்பு வாழ்க்கை, செல்ஃப் சஸ்டைனபிள்னு போட்டீங்கன்னா ஒரு 250 விதமான பொருள்கள் தயாரிக்கும் வீடியோவை போட்டு வச்சிருக்கோங்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணணும், அந்த 250 ஸ்க்ரோல் பண்ணி தலைப்பை படிக்கணும். அதுக்கே உங்களுக்கு டைம் இல்லை. பனானா பவுடர், வாழை குடிநீர், எல்லாமேங்க. நாம எல்லா பொருளையும் செய்யறது எப்படின்னு போட்டேங்க. அப்ப அதெல்லாம் பார்க்கணுங்க. இது முதல் வேலை. அதுக்கப்புறம் அதுல எல்லா பொருளையும் நோட்ஸ் எடுக்கணும். எப்படி செய்யறதுன்னு பேப்பரை நீங்க எழுதணும். அப்புறம் அந்த ரா மெட்டீரியல் வாங்கிட்டு வந்து நீங்க செய்யணுங்கிறாங்க. உடனே நீங்க யோசிக்கலாம், 200 பொருளை செஞ்சு முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. புரிஞ்சுது? நான் எல்லாத்தையும் செய்யுங்கன்னு சொல்லிங்க, நான் உங்களுக்கு ஒரு சில ஃபார்முலா சொல்றேன். ஆக்சுவலா அது எதையுமே செய்ய வேண்டிய அவசியம்லாம் இல்லை, இப்படியெல்லாம் இருக்குன்னு சொல்றேன். ஒரு தொழில் பண்ணணும்னா எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குங்கிறாங்க. அப்போ எல்லா வீடியோவும் நீங்க முதல்ல பேர் படிங்க, அப்புறம் டவுன்லோட் பண்ணுங்க, நோட்ஸ் எடுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஒரே ஒரு பொருளை ஒரு நாள் செய்யுங்கிறாங்க. சோப்பு செஞ்சு பாருங்க, நீங்க பயன்படுத்தி பாருங்க. செக்கு எண்ணெய் நீங்களே எள்ளு வாங்கிட்டு வந்து அரைச்சு பாருங்க. ஒவ்வொன்றா செய்ய 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 அப்பதாங்க ஓஹோ, அப்போ நம்ம வீட்டுக்கு இருக்கிற எந்த ஒரு பொருளுமே நல்ல பொருளையான்னு அதுக்கப்புறம் கடையில் போய் வாங்குறதுக்கு பிடிக்காதுங்க. அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எல்லா பொருளையும் செஞ்சு விற்க சொல்றீங்களான்னு கேட்பீங்க. இல்லை, மீண்டும் சொல்றேங்க, கான்செப்டை புரிச்சுக்குங்க. நமக்கு இந்த 500 பொருளுக்கு மேனுஃபேக்சரிங் தெரிஞ்சதுன்னா
நல்ல பொருள் கெட்ட பொருள் வித்தியாசம் தெரியுங்களா? அதுக்காக முதல்ல சொல்றேன். அடுத்தது அதை செய்யறத நம்ம குழந்தை பார்க்கும், பேரன் பார்ப்பாங்க, பேத்தி பார்ப்பாங்க, பக்கத்து வீட்டுக்கார பார்ப்பாங்க. என்னது அப்படிங்கும் பொழுது அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கடத்தப்படுது. உங்க பேத்தி பார்த்துட்டு ஓஹோ இப்படிதான் சோப் தயாரிக்கணுமா, அது நாலேஜ் கிடைக்குதுங்க. உங்க பேரன் பேத்தி எல்லாம் பொண்ணு பையன் எல்லாம் கெட்ட விஷயத்தை எல்லாம் ரெகுலரா பாக்குறாங்க, நல்ல விஷயத்தை கண்ணால பாக்குறதே இல்லை. ஓகே, இந்த பொருள் எல்லாம் செய்யறது எப்படின்னு அட்லீஸ்ட் ஒரு 4-5 பொருள் செஞ்சு பாக்குறீங்க. இது லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில எல்லா பொருளையும் ஒரு தடவை செஞ்சிடணும். இது ஒரு ப்ராஜெக்ட். இது வந்து வியாபாரத்துக்காக இல்லைங்க, நமக்காக தெரிஞ்சுக்கிறக்காக, நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறக்காக, இதுக்காக கத்துக்கிறோம். ஓகேங்களா? இது ஒரு தனி டாபிக். அப்புறம் என்ன பண்ணணும், இந்த இத்தனை பொருள் இருக்கு இல்லைங்களா, இத்தனை பொருள்ல எந்தெந்த பொருள் எந்தெந்த கடையில கரெக்டா கிடைக்குது, குவாலிட்டியா இருக்குன்னு தேடணுங்கிறது. ஒவ்வொரு ஊர்லயும் நல்ல பொருள் விற்கிற கடையெல்லாம் இருக்குதுங்க, நம்ம தேடுறதே இல்லைங்கிறங்க. இப்போ கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே சுத்திட்டு இருந்தனால என்ன கேட்டீங்கன்னா கரெக்டா சொல்லுவேன். எந்த ஹோட்டல்ல அஜினோமோட்டோம் இல்லாம சமைக்கிறாங்க, எந்த இடத்துல எண்ணெய் வந்து செக்கன் நல்லதா கொடுக்குறாங்க. ஏன்னா நான் டெய்லி முழுசா ரிசர்ச் பண்றேங்க. ரிசர்ச்சுக்கு ஒரு வார்த்தை சொல்றேங்க. ஓஷோ ஆசிரமம் இருக்கு இல்லைங்களா, ஓஷோ அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஓஷோ ஆசிரமத்துக்கு ஒருத்தர் போனாராமா. போயிட்டு அவருக்கு யூரின் வந்திருக்கு. அங்க பக்கத்துல இருந்த ஒருத்தரை எங்க டாய்லெட்னு கேட்டிருக்காரு. ஓஷோ ஆசிரமத்துல டாய்லெட் எங்கன்னு கேட்டா யாருமே சொல்ல மாட்டாங்க, போய் தேடுன்னு தான் பதிலா இருக்கு. இவருக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன டாய்லெட் எங்கன்னு கேட்டா நேரா போய் ரைட்ல போன்னு சொல்லாம தேடுங்கிறாங்கன்னா, உனக்கு என்ன வேலை போய் தேடுனாங்களாமா, யாருமே சொல்லியாமா. அப்புறம் என்ன பண்றாராமா, தேடுறாராமா. தேடும் பொழுதுதான் ஓ இங்க வந்து மெடிக்கேஷன் சென்டர் இருக்கா, இங்க வந்து இந்த மரம் இருக்கா அப்படின்னு தேடி கடைசியா கண்டுபிடிச்சு டாய்லெட்டுக்கு போறாராமா. அப்பதான் அவருக்கு புரிஞ்சுதாமா, யாராவது ஒருத்தர் நேரா போகும், ரைட்ல திரும்பி லெப்ட்ல வா அப்படின்னா வேற எதையுமே நம்ம தேட மாட்டோம்னு தேடு அப்படின்னு இருக்காங்க. என்கிட்ட ஒரு டிரைவர் வேலைக்கு சேர்ந்தார். நான் சென்னையில் இருந்தேன். ஃபோன் பண்ணி கார் எடுத்துக்கு சென்னைக்கு வாங்கன்ட்டேன். காலை 8 மணி கோயம்பேட்டில் இருக்கணும்ட்டேன். வந்துட்டாரு. வரும்போது என்ன கேட்டார், எந்த ரூட்ல வருதுன்னு கேட்டார். தேடி கண்டுபிடிச்சு வான்ட்டேன். வந்துட்டாரு. எந்த ரூட்ல வந்தீங்கன்னு கேட்டேன். கோயம்புத்தூர் வந்து திருச்சி வழியா சென்னைக்கு வந்தேன் அப்படின்னாரு. ஆக்சுவலா அது சுத்து. கோயம்புத்தூர்ல இருந்து சேலம் வந்து பண்றதா பக்கம், திருச்சி ரூட்டு சுத்து. எனக்கு ஆச்சரியமா போச்சுங்க. ஏன் திருச்சி வந்து வந்தேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்கு இல்லைங்களா, ஏற்கனவே என்ன திருச்சி ஏர்போர்ட்ல 4 தடவை டிராப் பண்ணியிருக்காரு, சென்னை வந்ததில்லை. உங்களை திருச்சி ஏர்போர்ட்ல 4 தடவை டிராப் பண்ணும்போது அங்க சென்னைன்னு ஒரு போர்டு பார்த்து வச்சிருந்தேன். எனக்கு இது வரைக்கும் ரூட்டு தெரியும். நீங்க கூட சொன்னீங்க நேரா ஒரே ரோடு தான் சென்னை ஒரு தடவை சொன்னீங்க இல்லைங்க. அது வந்து என்ன சொல்றேன்னாங்க, அப்படி அவங்களா தேடும் போது எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்றாங்கன்னு தெரியுது இல்லைங்களா. அப்புறம் உட்காந்து பேசலாங்கிறாங்க. அதுக்காக இலக்கணமானு கேட்காதீங்க. நம்ம எல்லாமே நாமளே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு மூளை வேலை செய்யாதுங்கிறது. ஒருவேளை அவங்க இதோட நல்ல ரூட்டு கண்டுபிடிச்சு வந்திருக்கலாம், நமக்கு அது ஈஸியா இருந்திருக்குங்கிறது. எதுக்கு சொல்ல வரேன்னாங்க, தேடினா கிடைக்குங்க எல்லாம். அப்போ நல்ல பொருள் எப்படி தயாரிக்கிறதுன்னு வீடியோ வச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அந்த 250 வீடியோவை நீங்க தேடி கண்டுபிடிக்கணும்னா பல வருஷம் ஆகுங்க. பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒவ்வொருத்தரும் வந்து சார் நான் வந்து பனானா பவுடர் தயாரிக்கிறேன் வாங்க வச்சு ஷூட்டிங் எடுக்கிறது. இப்போ யோசிச்சு பாருங்க, இத்தனை வீடியோ ரெடி பண்றதுக்கு எவ்வளவு நாள், எவ்வளவு செலவு, எவ்வளவு டைம் ஆயிருக்குன்னு. ஒரு 100 பேர்த்த பார்த்துருப்போம், அதுல ஒருத்தர் தான் நல்லவராக இருப்பாரு, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கும். இப்போ அவரை மட்டும் செலக்ட் பண்ணணும், அவரை கூட்டிட்டு வரணும், வீடியோ எடுக்கணும், ஸ்டுடியோ, கேமரா, இவ்வளோ வேலை இருக்குங்க. அதை தூக்கி போட்டிருக்கோன்னு வச்சு இந்த மாதிரி 250 ப்ராடக்ட் இருக்குங்க. இன்னும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது. அப்போ நல்ல பொருளுக்கும் கெட்ட பொருளுக்கும் வித்தியாசம் நமக்கு முதலில் தெரியணும். அப்ப இன்னையில இருந்து எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் நீங்க யாரையும் கேட்க வேண்டாங்க. எந்த பொருளா இருந்தாலும் யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல எல்லாம் இருக்குதுங்க, தேனா கிடைக்குதுங்க. ஹவு டு மேக் ஒரிஜினல் போட்டு எதை போட்டாலும் வருது. 10 வீடியோ வரும், 10 பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் தப்பு ரைட்டுன்னு. இப்போ பொருள் இருக்கு. ஓகேங்களா? இந்த வீடியோஸ் எல்லாம் இருக்கு, நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணலாம். ஓகே, ஒரு ஆர்கானிக் ஷாப்புக்கும் ஒரு நார்மல் ஷாப்புக்கும் என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஒன்று சொல்லட்டுங்களா, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை ஆர்கானிக் ஷாப் நடத்துறது. ஏன்னு சொல்றேங்க, இங்க ஒரு ஆர்கானிக் ஷாப்புங்க, இங்க ஒரு நார்மல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். இதுக்கும் அதே வாடகை, அதுக்கும் அதே வாடகை.
இதுக்கு அதே அட்வான்ஸு, அதுக்கு அதே அட்வான்ஸ், இதுக்கு அதே இபி பில்லு, அதுக்கு அதே இபி பில்லு. ஆனால் இங்கே எந்த பொருளை வேணாலும் வச்சிடலாம், இங்கே நல்ல பொருளை மட்டும்தான் வைக்கணும். இங்கே சாதாரண கடையில் நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும்னா வெளியெல்லாம் போக வேண்டாம். நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓப்பனாக போகுதுன்னு போர்டு போட்டாவே எல்லா கம்பெனிக்காரங்க வந்து எங்கள் பொருளை வச்சுக்கோங்க, அடுத்த மாதம் காசு கொடுங்கன்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆர்கானிக் ஷாப்பில் எல்லாமே ரெடி கேஷ் கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா இது மேனுஃபேக்சரிங் பண்ணுற எல்லாருமே சாதாரண மனிதர்கள். எங்க இது கொடுத்துட்டு காசு கொடுங்க, அப்போ தாங்க நான் செய்ய முடியுங்கிற ஆளுகளாக தான் இருப்பாங்க. இங்கே இருக்கிற பொருள் எதுவுமே கெட்டு போகாது. பெப்சி வாங்கி வச்சிங்கன்னா 4 வருஷம் 40 வருஷம் அப்படியே இருக்கும். இங்கே வாங்கி வச்சா புழு வந்துடும், பூச்சி வந்துடும், வண்டு வந்துடும், ஸ்மெல் அடிச்சிடும். எக்ஸ்பிரி டேட் ரொம்ப கம்மி. இது எக்ஸ்பிரினே கிடையாது. குறுக்குறையை வாங்கி வச்சா தொங்கிட்டே கிடக்கும். 15 வருஷம் கழிச்சு எடுத்து கொடுக்கலாம். நீங்க எல்லாம் கெட்டு போற பொருள். அந்த கடையில டெய்லி 100 பேர் வந்துட்டு போவாங்க, இந்த கடையில 4 பேர் தான் வருவாங்க. அதுவும் வந்துட்டு இது என்ன இவ்வளோ ரேட் இருக்கு, அங்க அது இருக்குதே அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அந்த கடையில யாரை வேணா வேலை கேட்கலாம். இங்கெல்லாம் ஸ்கில்டு பர்சன் வச்சிருக்கு, என்ன கேட்டாலும் பதில் சொல்லணும். இது என்ன அப்படின்னு கேட்டால் பதில் சொல்லணும், இது எப்படி யூஸ் பண்ணுறது கேட்டால் பதில் சொல்லணும். இல்லைன்னா நான் கடைக்கு வந்தேங்க, இந்த பையனுக்கு ஒன்றுமே தெரியலைங்க, எது கேட்டாலும் போயிடுவாங்க. ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க, இங்கே ப்ராஃபிட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒரு நாள் அப்படிதான் திடீர்னு ஃபோன் வருது. நம்ம ஆர்கானிக் ஷாப் முன்னால் ஒருத்தர், அம்மி ஆர்கானிக் ஷாப்லாம் ஒருத்தர் கண்ணா பண்ணா கத்திட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்ம மேனேஜருக்கு ஃபோன் போட்டு கொடுத்தோம், சார் அண்ணா இன்னும் எங்கன்னு இருக்கீங்க, ஒருத்தர் வந்து கத்துன்னு கத்திட்டு இருக்காருங்க, பெரிய பிரச்சனையாகி போச்சு, உடனே கிளம்பி வாங்கன்னாங்க. ஃபோன் கொடுங்க அப்படின்னா. என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். என்ன கடை நடத்துறீங்க? ஒரு பொருள் வாங்கிட்டு போனேன், திறந்து பார்த்தா உள்ள புழு இருக்கு. நல்ல வேலை, என் மகளுக்கு அதை கொடுக்கலான்ட்டு இருந்தேன், இந்நேரம் மகளுக்கு கொடுத்து மகளை கதாச்சு நீயா பொறுப்பேற்றுக்குவேன், என்ன கடை நடத்துற நீ, கண்ணமுன்னா திட்டாருங்க. உடனே நான் சொன்னேன், சரிங்க புழு இருக்கு அவ்வளோதானே, இதுக்கு எங்க கத்துறீங்க கேட்டா, என்ன சாதாரணமாக சொல்லிட்டீங்க, புழு இருக்கு அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆர்கானிக் ஷாப்ல ஒரு பொருள்ல புழு வருதுன்னா அது நல்ல பொருள், நீங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ அப்படின்னு. இல்லை திமிரா பேசுற அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, சன் டிவி, விஜய் டிவி, ராஜ் டிவி, சுகாதாரத்துறை, சிஎம் செல்லு, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டாருங்க. எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணிட்டு அவ்வளோதான், நீ தீர்ந்த, யார் தெரியுமா, போலீஸ் அப்படின்னு. கடைசி தான் ஒரு போலீஸ் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சரிங்க நீங்க எத்தனை வருஷமா வந்து வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் 10 வருஷமா கடையில் வந்து வாங்கிட்டு இருக்கேன், 10 வருஷமா உங்க வீடியோவில் பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இப்படி பண்ணிட்டீங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களேன்னாரு. நான் சொன்னேன், 10 வருஷமா வீடியோலாம் பார்த்தீங்கல்ல, பெனிஃபிட் அடைஞ்சிங்கல்ல, எப்போவாவது ராஜ் டிவிக்கு, விஜய் டிவிக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணீங்களா? பெனிஃபிட் அடையும் பொழுது எதையுமே ஃபோன் பேசாம ஒரு புழுவுக்காக ஃபோன் பண்ணிடுவீங்களா? மீண்டும் சொல்றேன், நீங்க என்னோட கஸ்டமரே இல்லைன்ட்டாங்க. உங்களுக்கு இயற்கைன்னு என்னென்ன தெரியல, உங்களுக்கு கஷ்டம். இனிமேல் வந்தீங்கன்னா நாங்கள் பொருள் தர மாட்டோம், நல்ல பொருள் அப்படிதான் புழு வரும். ஒரு கெமிக்கல் போட்டிருந்தா வந்திருக்காது, வந்துருச்சு. என்ன நல்ல பொருள் அப்படிதாங்க, நல்ல பொருள் சீக்கிரம் கெட்டு போயிருதுங்க, நல்ல பொருள் ஸ்மெல் அடிக்குதுங்க, நல்ல பொருளை புழு வருதுங்க. நான் திட்டி துரத்தி விட்டேன், நீ யாரா இருந்திருக்கோ என்னமோ பண்ணிட்டு போ, ஆர்கானிக் பொருள் இப்படிதான் இருக்கும். ஸோ புரிஞ்சுக்குங்க. இதை ஒரு கொஞ்சம் நம்ம பயந்தோம்னா முடிச்சுட்டு இருப்பாங்கிறாங்க. நான் நேர்லாம் வரல, ஃபோன்லேயே சொன்னேன், நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் இப்படிதான் பொருள் கொடுப்பேன், இதுதான். நீ முதல்ல கஸ்டமரே கிடையாது, உனக்கு ஆர்கானிக் பற்றியே தெரில, நீ ஒரு தண்டம். 10 வருஷம் வந்திருக்கிற, ஒரு ஃபோன் பண்ணி சன் டிவிக்கு இவருக்கு சொல்லி வச்சு தான் கிட்னி கல்ல கரைஞ்சதுன்னு சொல்ற துப்பு இல்லை அப்படின்னு நான் கண்ணாமலாம் திட்டம் போயிட்டாரு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னாங்க, ஓப்பனாக சொல்கிறேங்க, நல்ல இந்த உலகத்தில் நல்ல காரியம் மட்டும் பண்ணுறதாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் பார் நடத்தலாங்க, அதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. கெமிக்கல் விவசாயம் பண்ணுறதுக்கு பர்மிஷனுங்க. நீங்கள் இயற்கை விவசாயம் சொன்னால் வந்துடுவாங்க எல்லாம் அதிகாரிகள்லாம், அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ட்டு. வீட்டில் பிரசவம் பத்துக்கிட்டா வந்துடுவாங்க. கொடுமைங்க. நீங்க எல்லா கேட்டகரியும் பண்ணலாங்க, அதுக்கு அதுக்கு பேங்க்ல லோன் தருவாங்க. மினரல் வாட்டர் கம்பெனி வைக்கிறீங்களா, லோன் கிடைக்கும். பெப்சி, கொக்கோ கோலா ஏஜென்சி இருக்கிற லோன் கிடைக்குங்க.
இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கம்பெனி வைங்க, லோன் கிடைக்குங்க. சிக்கனுக்கு லோன் கிடைக்காதுங்க. நல்ல பொருள் எதுக்குமே லோன் கிடைக்காதுங்க. அதனால விற்க விட மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்குங்க. அப்போ இது ஒரு சவாலான வேலைங்கிறங்க. இல்லைங்க, எனக்கெல்லாம் இந்த சவால் வேண்டாம்னா நீங்கள் இந்த குரூப்புக்கு லாய்க்கு இல்லைன்னு ஒரே வார்த்தைங்க. நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க, அப்படிதான் இருக்கும். ஆனால் அது ஜெயிக்கிறதா நம்ம திறமைங்கிறாங்க. அதுக்கு தான் நம்ம ஒன்று சேர்ந்துருக்கோம், முடியுங்கிறாங்க. பட் இவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்ல வரேங்க. அதையெல்லாம் மீறி பண்ணலாம், முதல்ல இருந்தே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணலாங்கிறாங்க. சரிங்க, ஒரு ஆர்கானிக் ஷாப் வைக்கிறீங்க, ஓகேங்களா? எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னு சொல்றாங்க, எடுத்த உடனே பெரிய கடை, நிறைய வாடகை கொடுத்து இன்டீரியர்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி போர்டுக்கு மட்டுமே 2 லட்சம் செலவு பண்ணி கண்ணாமண்ணான்னு பண்ணக்கூடாதுங்கிறாங்க. எல்லா முதலீடும் போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அந்த அளவுக்கு பிஸ்னஸ்லாம் நடக்காது. முதல்ல சின்னதாக ஆடம்பரமே இல்லாத சாதாரண ஒரு போர்டே வேண்டாங்க, ஒரு பேனர், இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் ஆரம்பிக்கணுங்கிறாங்க. சிம்பிளாக ஆரம்பிச்சு டெவலப் ஆனதுக்கு அப்புறம் வேணா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பண்ணலாம். எடுத்து உடனே அகல கால் வைக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுங்க. ஓகேங்க, ஒரு ஆர்கானிக் ஷாப் வைக்கிறீங்க, என்ன பண்ணலாம்? எல்லா பொருளும் நீங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி வைக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சாதாரண விஷயம் இல்லைங்க. இவருக்கு ஒரு ஆர்கானிக் ஷாப் வைக்கணும்னா ஒரு 200-300 பொருள் வேணும். நீங்க பாக்குறீங்க இல்லையா, ஒரு கடை வெளியிருந்து பார்த்தா ஒன்றும் தெரியாதுங்க, உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் எண்ணி பார்த்தீங்கன்னா 30 லட்சத்துக்கு இருக்கும். சர்வசாதாரணமாக 30 லட்சத்துக்கு இருக்குங்க, 10 லட்சத்துக்கு இருக்குங்க. எல்லா பொருளையும் நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது. ஒரு ஐடியா கொடுக்குறேங்க. ஆப்ஷன் 1, முதல்ல மேனுஃபேக்சரிங் பண்ணாதீங்க. எல்லாரும் பண்ற தப்பு அதுதான். மேனுஃபேக்சரிங் பண்ண என்ன தெரியுங்களா, நீங்க கஷ்டப்பட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது அதுக்கே டைம் செலவாயிரும். மார்க்கெட்டிங் பண்ண தெரியாது உங்களுக்கு. முதல்ல மார்க்கெட்டிங் கத்துக்குங்க, தெரிஞ்சா மட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ணுங்க. இதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். மார்க்கெட்டிங் தெரியாம எந்த பிசினஸும் ஸ்டார்ட் பண்ணா அது உருப்படாது. எல்லாரும் என்ன பண்றீங்க தெரியுங்களா, இந்த சுயசார் வாழ்க்கையில் இருக்கிறவங்க எடுத்த உடனே மேனுஃபேக்சரிங் ஆரம்பிச்சு அப்படியே சோப்பெல்லாம் தெரிஞ்சு 500 சேப்பு செஞ்ச சார் யாருமே வாங்கல சார். பயோஇன்சைம் 5000 லிட்டர் வச்சிருக்க சார், வாங்கிக்கிறீங்களா? செஞ்சிடுறீங்க, விற்க தெரியலங்கிறங்க. அப்ப விற்க தெரிஞ்சிருக்கு முதல்ல கத்துக்குங்க, அப்புறமா செய்யுங்க, அவசரம் இல்லைங்கிறேன். அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றேங்க. ஆப்ஷன் 1 நல்லா கேவீங்க, ஆப்ஷன் 1 தான். ஆப்ஷன் 1 என்னன்னா, இப்போ நான் வந்து அம்மி இயற்கை அங்காடின்னு வச்சிருக்கிறேன், அம்மி தற்சார்பு சந்தைன்னு. அதுல 500 பொருள் இருக்கு இல்லைங்களா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க. நீங்க ஒருவேளை விருப்பப்பட்டா இந்த அம்மி தற்சார்பு சந்தையில் இருக்கிற 500 பொருளையும் நீங்க வாங்கி உங்க கடையில் வச்சுக்கலாம். நான் சொல்றது ஆரம்பத்துல, இதனால நோட் பண்ணிக்கோங்க. ஆரம்பம் நான் வந்து ஏஜென்சி மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணல. கடைக்கு பேர் நீங்க அம்மின்னு வைக்கக்கூடாது, ஈரர் பாஸ்கர் கடைன்னு சொல்லக்கூடாது. அந்த கடைக்கு பேரு குருவி, அருவி, இதன் பேர் வச்சுக்கலாம். உங்க கடை, யார் வந்தாலும் உங்க கடைன்னு தான் சொல்லணும். ஆனா அதுல நம்மளுடைய அம்மி தற்சார்பு இருக்கிற 500 பொருளையும் நீங்க வாங்கி அடுக்கி வச்சுக்கலாம். அதுக்கு நீங்க பேசுனீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஒதுக்கி கொடுத்துருவோம். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்ல வரலைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அடுக்கி வச்சுட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, இதே நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணீங்கன்னா யோசிச்சு பாருங்க, மேனுஃபேக்சரிங் பண்றதே கஷ்டங்க. சரி, மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் அடுத்தது டப்பா வாங்கி உள்ள போடணுங்க, ஸ்டிக்கர் ஓட்டணுங்க, மேனுஃபேக்சரிங் சர்டிஃபிகேட் வாங்கணுங்க, எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் வாங்கணுங்க, ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதெல்லாம் பெரிய கடல்ங்கிறாங்க. இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயே தலை சுத்திரும், பண்ண முடியாதுங்கிறாங்க. இப்போ முதல்ல இப்போ அம்மி இயற்கை அங்காடியில் 500 பொருளை வாங்கி எல்லாத்தையும் அடுக்கிட்டீங்களா? அப்போ உங்களுக்கு 500 பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற வேலை மிச்சம், எஃப்எஸ்சி சர்டிஃபிகேட் எல்லாம் மிச்சம் தானேங்க. அடுக்கியாச்சு. அடுக்கி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முதல்ல இதை எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு மட்டும் யோசிங்கிறாங்க. அதுக்கு நான் ஐடியா கொடுக்குறேன், ட்ரைனிங் கொடுக்குறேன், எப்படி எல்லாம் வியாபாரம் பண்ணுறதுன்னு ஐடியா கொடுக்குறேங்க. அது இப்போ நாங்கள் கொடுப்பேன். முதல்ல சொல்கிறேன், சேல்ஸ் ஐடியா கொடுத்தாச்சு, நீங்கள் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு 5 மாதம் 6 மாதம் பார்க்குறீங்க. அழகு நீங்க, இது முக்கியமான விஷயம். 6 மாசத்துல எந்தெந்த பொருள் அதிகமா விற்குதோ அது மட்டும்தான் நீங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி உங்க நேம்ல கடைக்குள்ள வைக்கணும். கண்ணுமை மாசத்துல 4 டப்பா தான் வாங்குறாங்கன்னா நீங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க. அது எவ்வளவு நேரம் ஆகும் தெரியுங்களா? கண்ணுமை தயாரிக்கிறதுக்கு விளக்க பத்து வச்சு அது கறி எடுத்து ரொம்ப பெரிய வேலைங்க, செய்யாதீங்கிறங்க.
புரிஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் மட்டும்தான் உங்களுக்கு மாசம் 500 லிட்டர் விற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதானே ப்ராஃபிட்டு. அப்போ என்ன பண்ணணும், நீங்களே எள்ளு வாங்கி எண்ணெய் அரைச்சு உங்களுடைய பாட்டிலில் போட்டு உங்க பேரை ஒட்டி உங்க ஸ்டிக்கரை ஒட்டி உள்ள வச்சிட்டீங்கன்னா அதில் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். பாயிண்ட் புரிஞ்சுதுங்களா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 5 வருஷத்துக்குள்ள அந்த கடையில் இருக்கிற எல்லா பொருளும் உங்க பிராண்டா மாற்றணும். அப்புறம் அப்படி தேடிட்டே இருக்கீங்க. முதல்ல நாட்டு சக்கரை அம்மியிலிருந்து வாங்கிட்டு இருக்கீங்க. மார்க்கெட் போறீங்க, ஒருத்தர் உங்க தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கரும்பு, அவரே வந்து கரும்பு விவசாயம் பண்ணி நாட்டு சக்கரை தயாரிக்கிறாரு. ஒரு நாள் பார்த்துட்டீங்க, அண்ணே கொடுங்கன்னு வாங்கி அந்த நாட்டு சக்கரையை உள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அம்மியில வாங்காதீங்கிறாரு. ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்குங்க. அம்மி தற்சார்பு சந்தை நான் வந்து சென்னையிலும் கோயம்புத்தூர்லயும் வச்சிருக்கிறேங்க. இன்னைக்கு வரைக்கும் 1000 பேர் பிரான்ச் கேட்டு வெயிட் பண்றாங்க. பிரான்ச் தான் புரிஞ்சது இல்லைங்களா? இப்போ பெரிய பெரிய கம்பெனிகள்லாம், இப்போ ஏடிபி ஹோட்டல்னா எல்லா ஹோட்டலும் அவருக்கு சொந்தம் கிடையாது, எல்லாமே பிரான்சைசிஸ். அந்த மாதிரி இப்போ நான் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், 1000 பிரான்ச், திருப்பூர், பொள்ளாச்சி, சிங்கப்பூர், அமெரிக்கான்னு எல்லாரும் கோடி கோடியா பணம் வச்சுக்கிட்டு ஒரே வார்த்தை சொல்லுங்க, எங்க ஊர்ல பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் 5 கோடி 10 கோடி எவ்வளவு வேணாலும் சொல்லுங்க, நான் பெரிய அம்மி ஷாப் ஓபன் பண்றேன்னு வெயிட் பண்றாங்க. நான் ஏன் அதை பண்ணலைங்கிறத சொல்றேங்க. அப்படி பண்ணனா என்ன ஆகுன்னு சொல்றேங்க. அப்போ 150 200 பிரான்ச் எப்போ ஓபன் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் ஒரு குரூப் இருக்கு இந்த ஊர்ல. அந்த குரூப் பத்தி உங்களுக்கு தெரியும், கட்டம் கட்டி உசு. இப்படி முத்தூட் பினான்ஸை விலைக்கு வாங்கி விட்டார்கள், கொசவட்டம் பினான்ஸை விலைக்கு வாங்கி விட்டார்கள். கல்யாண் ஜுவல்லரி ஆரம்பிச்சது வேற, இப்ப முதலாளி வேற. ஏசிசி சிமெண்ட் ஃபேக்டரி விலைக்கு வாங்கி விட்டார்கள். லிஸ்ட் போயிட்டே இருக்கும். இப்படி எல்லா கம்பெனியும் நிறைய பிரான்ச் வந்தோன்ன கட்டம் கட்டி உசு. ஹல்டிராம் மிச்சர் விலைக்கு வாங்கிட்டாங்க. ஹல்டிராம்னு ஒரு மிச்சர் கம்பெனி இருக்கும். ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு நாள் என்னாச்சு, எஃப்டிஏ ரூல்ஸ் பிரகாரம் ஹல்டிராம் மிச்சர்ல குப்பை இருக்கு, நாம் சொத்து வரலன்னு பேன் பண்ணாங்க. ஒரு தடவை டிவில எல்லாம் காமிச்சாங்க. உடனே எல்லா கடையிலையும் அந்த பொருள் நீங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எப்படின்னா, நீங்க 150 பிரான்ச் வச்சிருந்தீங்கன்னா வருவாங்க ஒருத்தங்க, வாழ்க வளமுடன் உங்க கம்பெனி எழுதி கொடுங்கன்னு கேட்பாங்க. கொடுக்க மாட்டேன்னு சொன்னா வாழ்க வளமுடன் போயிடுவாங்க. போன உடனே உங்க பில்டிங் வந்து அப்ரூவ் ஆகல, ஒரு பில்டிங் இடி, உன் பேங்க்ல கொடுத்த லோனுக்கு நீ உடனே திருப்பி எல்லாரும் ப்ரெஷர் வருங்க. கம்பெனியில் ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கு வேற, உடனே சீல் வச்சுருங்க எல்லாம் பண்ணி அப்படியே அப்படியே மண்டை பிச்சுக்கு வச்சு மறுபடியும் வருவாங்க, வாழ்க வளமுடன். இப்ப கொடுக்குறீங்களா அப்படிமாங்க. வேற வழி இல்லாமல் எழுதி வாங்கிட்டு போயிடுவாங்கங்க. இது ரொம்ப வருஷமா நடந்துட்டு இருக்கு, கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை. அதே தப்பை நான் செய்ய விரும்பவில்லை. அப்போ நமது நோக்கம் என்னன்னா, 500 பிரான்ச் ஆரம்பம் பண்ணிருக்கிறோம், 500 பிராண்ட் ஓபன் பண்றதுக்கு என்னோட விருப்பம். இப்ப நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரும் தனி பிராண்டை ஓபன் பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் பல பேர் என்ன பண்றீங்கன்னா, ஆம்வே, கோனிபயோ இந்த மாதிரி கம்பெனிக்காக ஒர்க் பண்றீங்க இல்லைங்களா? ஏன் யாரோ கம்பெனிக்கு ஒர்க் பண்றீங்க? அந்த உழைப்பு உங்க கம்பெனிக்கு போட்டீங்கன்னா நீங்க முதலாளி ஆகிட்டு போயிடலாமே. இது நம்ம ஊருக்கு ஒரு சாபக்கேடுங்க. யாருக்குமே துணிவு இல்லைங்க நம்மளுக்கு ஒரு ஓன் பிராண்ட் உருவாக்குறதுக்கு. யோசிச்சு பாருங்க, எவனோ பிராண்டுக்கு ரோட நாய் மாதிரி, ஒப்பனை சொல்றேங்க, தெருவா நாய் மாதிரி அலைகிறோம். நம்ம பிராண்டுக்கு யாராவது கதவை தட்டி, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்க வீட்டில் இட்லி மாவு சொல்றோன்னு கேட்டிருக்குமா? உங்க அப்பாவோட கடைக்காக போய் ரோட கதவை தட்டியிருக்கீங்களா? எவனோ கம்பெனிக்கு போறோமே தவிர, நம்ம அண்ணனுடைய ஒரு பிசினஸ்க்காக ஒவ்வொரு வீட்டுக்கு கதவை தட்டி, எங்க அண்ணன் இங்க வந்து டெலிவரி வச்சிருக்காரு, துணி இருந்தா குடும்பம்னு கேட்டிருப்போமா? நமக்கு இருக்கிற சாபங்க யாருக்குமே புரியலைங்க, அதுக்கு வெக்கப்படுறாங்க. ஆனால் எவனோ கம்பெனிக்கு போய் கதவை தட்டி, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், சர்ஃப் எக்ஸல் வேணுங்களா அப்படி கேட்போம். ரிங்க்கு வருவாங்க, டெய்லி வீட்டுக்கு வராங்க, கதவை தட்டுறாங்க, அது வேணுமா இது வேணுமா கேட்குறாங்க. ஆனால் ஒருத்தர் கூட தன் சொந்த பிராண்டுக்காக என்னோட வீட்டுக்கு கதவை தட்டினதே இல்லைங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சொந்தமாக ஒரு பிராண்ட் உருவாக்கணும். உதாரணத்துக்குங்க, இப்போ நான் அம்மியோடைய பிரான்ச் கொடுத்துட்டேங்க, 150 பிரான்ச், 1000 பிரான்ச்சுங்க, நீங்களும் எடுத்து நடத்தி நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் நான் வந்து சாரி, ரூல்ஸ் பிரகாரம் எழுதி வாங்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிரான்ச்சைசிஸ்னா என்ன, எப்போ வேணாலும் மாற்றலாங்கிறது எழுதி கையெழுத்து போட்டு தான் கொடுப்பாங்க, சும்மாலாம் இல்லை.
திடீர்னு ரூல்ஸ் எல்லாம் மாறிடுச்சு, இன்னிலிருந்து 5% இல்லை 1% அப்படின்னா நீங்களே கொடுத்துட்டு போயிருவீங்க இல்லையா? நான் என்ன பண்ணுவேன், திடீர்னு இன்னொரு ஓனருக்கு வித்துட்டேன்னு நான் சொல்லுவேன். அந்த ஓனர் வந்து வேளாண் என்ன வேணா நடக்கலாங்க. அப்ப அத்தனை வருஷம் உழைப்பு வேஸ்டா போகுங்கிறது. இதே உங்க பிராண்டுக்காக ஒரு 5 வருஷம் உழைச்சிங்கன்னா உங்களோட பிராண்டுக்கு உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ கொடுத்துட்டு போகலாம் இல்லைங்களா? சொத்து தானே, இன்னைக்கு உழைக்க நாளைக்கு சொத்து தானுங்க. நான் அப்படி வரேங்கிறேங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணுங்க, உடனே மறுபடியும் சொல்றேங்க, உடனே அம்மி பொருளை வாங்கி வைங்கன்னு சொல்லல. ஒருவேளை உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆர்கானிக் ஷாப் வச்சு ஏற்கனவே ஒரு பிராண்ட்ல நிறைய அதை வாங்கி வைங்கிறங்க. இல்லை யாரோ ஒருத்தர் கடை வச்சிருப்பாங்க, சரி நீங்க துணிக்கடையே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, துணிக்கடையில் போய் அவர்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கி வைங்க. நீங்களா போய் இப்போ துணிக்கடை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களா போய் எந்தெந்த துணி எங்க கிடைக்குதுன்னு கேட்கறத விட ஒரு துணிக்கடை நண்பர்கிட்ட ஏங்க உங்க இருக்கிற எல்லா துணியும் ஒன்று 50 கொடுங்கன்னு வாங்கி ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும், முதல்ல கடையை ஆரம்பிங்கிறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? ஆரம்பிச்சு சேல்ஸ் அதிகம் பண்ணிட்டு அப்புறமா ஒவ்வொரு பொருளும் எங்க கம்மியா கிடைக்கும் தேடுங்கிறாங்க. அதுதான் ப்ராஃபிட்ங்கிறது. ஒண்ணு, நீங்க அம்மி தற்சார்பு சந்தையில் இருக்கிற எல்லா பொருளையும் வாங்கி உங்களுக்கு ஒரு கடை வச்சு உட்காந்துக்கிறீங்க. உட்காந்துட்டு என்ன பண்றீங்கன்னா மார்க்கெட் பண்றீங்க. இப்போ மார்க்கெட்டிங் எப்படின்னு சொல்லி தராங்க. ஒரு கடை வச்சுட்டீங்க, கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. நீங்க வேணா பாருங்க, உங்க ஊர்ல இருக்கிற ஆர்கானிக் ஷாப்னு ஒரு போர்டு திடீர்னு பார்த்தா ஓப்பன் ஆயிருக்கும். ஒரு வருஷம் கழிச்சு அந்த கடை காலி ஆயிருக்கும். சரி, ஆர்கானிக் ஷாப் எப்படி ரன் பண்றதுன்னு சொல்றேங்க, புரிஞ்சுக்கங்க. நீங்க என்ன பண்ணணும்னா மார்க்கெட்டிங் யாருக்கு தெரியலங்கிறங்க. ஒரு நோட்டீஸ் அடிக்கணும், வீட்டிலிருந்து 30,000 சம்பாதிப்பது எப்படி, சோப்பு தயாரித்து. கான்டாக்ட் நம்பர் வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க நிறைய டைப் அடிக்கிறீங்க இல்லையா, முதல்ல நோட்டீஸ் எப்படி அடிக்கணும்னு கிளாஸ் எடுக்கணுங்க. ஒரு நோட்டீஸ் எப்படி தெரியுமா அடிக்கணும், சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கணும். பல பேர் அங்காள பரமேஸ்வரி துறை, ஒரு கேப்ஷன் செலிக்கட்டு விவசாயம் சீர்பட்டு, இதெல்லாம் அதுக்குள்ள நோட்டீஸ் கிழிச்சு போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. டைரக்டா மேட்ருக்கு வந்துடணும். வீட்டிலிருந்து 30,000 சம்பாதிப்பது எப்படி, இதுதான் மேட்ரு. அடுத்ததுதான் சோப்பு தயாரிப்பது, அடுத்து இலவச வகுப்பு, கான்டாக்ட் நம்பர், இவ்வளவுதாங்க. இதாங்க நோட்டீஸ். பல பேர் நோட்டீஸ் இல்லைங்க, எனக்கு நோட்டீஸ் எல்லாம் அனுப்புவாங்க, படிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது ஒண்ணுமே புரியாதுங்க. அது என்ன ஃபீஸு, எங்க வரணும், எதுவுமே இருக்காதுங்க. அதுல எந்த ஊர் எதுவுமே இருக்காதுங்க. ஸோ நோட்டீஸ் அடிக்கவே யாருக்கு தெரியலங்கிறாங்க. சப்ஜெக்ட் மட்டும் தாங்க இருக்கணும். அதே மாதிரி போர்டு வைக்க யாருக்குமே தெரியலைங்க. நான் கார்ல போயிட்டு இருப்பேன், புரிஞ்சுக்க, கார்ல போயிட்டு இருப்பேன், ஒரு லாட்ஜ் என்ன தெரியுமா எழுதியிருப்பாரு, பெருசா ரூம். அந்த லாட்ஜில் மட்டும் தான் எல்லாரும் புக் பண்ணுவாங்க. அவருக்கு விஷயம் ரூம் மட்டும் தான் கொடுக்குறாரு. நமக்கு என்ன ரூம் தானே வேணும், அப்போ ரூம் தானே எழுதணும். இன்னொருத்தருங்க அது அந்த லாட்ஜுக்கு ஒரு பேர் வச்சிருக்காரு, ராஜ் பேரடைஸ். ராஜ் பேரடைஸ்னு பெருசாக எழுதியிருப்பாரு. நாங்களாம் நிறுத்த மாட்டோம்னு சொல்றோம். பேரடைஸ்னா என்ன, அடிக்கடி அடுத்த வண்டிக்கு அடுத்த கட்டத்துக்கு போயிடும். ஒரு செல்போன் கடை, சங்கீதான்னு பேர். நான் ரொம்ப வருஷமா ரோட்ல போகும்போதுங்க சங்கீதா அப்படின்னு பெரிய போர்டு இருக்குங்க. நான் அது ஹோட்டல் நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. அவர் பெருசா சங்கீதா அப்படிங்கறத மட்டும் பெருசா எழுதி வச்சிருப்பாங்க அந்த கடையில. அது மொபைல் ஷாப்னு எனக்கு தெரியாதுங்க ரொம்ப வருஷமா. ஒரு நாள் பார்த்து உள்ள போயிட்டு நான் சொன்னேன், எங்க சங்கீதாங்கிறது மொபைல் ஷாப்புங்களாங்க, நான் ரொம்ப வருஷமா இந்த பக்கம் பார்த்துட்டு போறேங்க. பார்த்தா சங்கீதான்னு பெருசா இருக்கும், கீழே மொபைல் ஷாப்புங்கிற வார்த்தை இல்லைங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இங்க சங்கீதா முக்கியம் இல்லை, அதுக்கு பேசாம மொபைல் ஷாப் இல்ல மொபைல் படத்தை போட்டிருந்தா ஏற்கனவே வர கஸ்டமருக்கு இன்னொரு 10 கஸ்டமர் சேர்த்து வருவாங்கிறாங்க. பஸ்ல கேபிஎன் பஸ்ல முதல்ல எல்லாம் கேபின்னு எழுதியிருப்பாங்க, இப்ப சர்வேஸ் எழுதுறாங்க. புக்கிங் ஆகாது. சர்வேஸ்ங்கிறது பையன் பேரோ பேரன் பேரோ, அவர் மேல இருக்கிற அக்கறையில சர்வேஸ் தான். நான் நினைச்சிட்டேன் சர்வேஸ்ங்கிறது டிராவல்ஸ் பேருன்னு. நான் சர்வேஸ் டிராவல்ஸ் புக் பண்ணிட்டேன். புரிஞ்சுங்களா என்ன சொல்றேன்னுங்க? இதை பிசினஸ் பண்ற தப்புங்கிறங்க. அங்க kpn.com அப்படின்னு போட்டிருந்தா புக் பண்ணுவாங்கிறாங்க. சொல்ல வேண்டிய விஷயத்தை யாருமே சொல்றது இல்லைங்க. ஒன்றும் இல்லைங்க,
நான் காரில் போயிட்டு இருக்கிறேங்க, எனக்கு என்ன டீ சாப்பிடணும்னு தோணுது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், டீ அப்படின்னு போர்டு பார்த்தா நிறுத்துவேன். ஆனால் நிறைய பேக்கரியில் டீங்கிற போர்டு இருக்காது, அது பேக்கரி உள்ளே இருக்கும், அதை தாண்டி போயிடுவோம். எந்த கடையோட போர்டு டீங்கிற வார்த்தை இருக்கோ காஃபி அங்கே தான் வண்டி நிற்குதுங்க. பல பேர் இவங்க போர்டு வச்சுட்டு அது கேவிபி பேக்கரி எழுதியிருப்பாங்க, அது கேவிபி படிக்கணும்னு அடுத்த வண்டி போயிருங்கிறேங்க. புரிஞ்சுங்களா? ஒரு பேர் வச்சிருப்பாங்க, பேர் முக்கியம் இல்லை, சோறு தான் முக்கியம். நாகேஷ் ஒரு படத்தில் சொல்லுவார், ஒரு நாய் ஒன்று செத்து போயிடும், அந்த நாய்க்கு டைகர்னு பேர் வச்சிருப்பாங்க. அப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு, டைகர் செத்து போச்சு, டைகர் செத்து போச்சுன்னு. அப்போ நாகேஷ் கேட்பாரு, டைகர்னு பேர் வச்சியே கொஞ்சமாவது சோறு வச்சியா அப்படின்னு கேட்பாரு. ஸோ நோட்டீஸ் அடிக்கும் போதுங்க அட்ராக்டிவா இருக்கணுங்க, அவங்களாம் சக்சஸ்ங்க. சப்ஜெக்ட் டைரக்டா சப்ஜெக்ட்ல இருக்கணும். பேனர் அடிக்கிறதுக்கு தெரியணுங்க. இப்போ ரீசெண்டாக நான் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கிராண்ட் ஓப்பனிங் அப்படின்னு 500 போர்டுங்க. நான் காரில் போகிறேங்க, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் கிராண்ட் ஓப்பனிங். ஆனால் நானும் கார் ஓட்டிகிட்டே என்ன ஓப்பன் பண்ணுறாங்கன்னு கடைசி வரைக்கும் தெரியலைங்க. ஒரு நடிகையோட படம் போட்டிருக்காங்க, கிராண்ட் ஓப்பனிங் போட்டிருக்காங்க, கீழே படிக்க என்னத்தை ஓப்பன் பண்ணாங்கன்னே தெரியல எனக்கு. இப்போ புரிஞ்சுங்களா? அந்த நோட்டீஸ் அடிக்கிறதுல நமக்கு டெக்னிக் தேவைப்படுது. இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட் நினச்சிக்காதீங்க, இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் சக்ஸஸ்ங்கிறாங்க. அப்போ நான் எவ்வளோ நோட் பண்ணியிருப்பேன், எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறேங்க. நோட்டீஸ் அடிக்கும் போது தெளிவாக இருக்கணும், பேனர் தெளிவாக இருக்கணும். ரீசெண்டாங்க ஒரு டீ கடை ஒருத்தர் வச்சுருந்தாரு, இப்போ க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன்னு கேட்டால் ரோடு இப்படி இப்படி வளைவாக திரும்புது, ஹைவேஸ்ல ரோடு வந்து இப்படி திரும்புது, திரும்புகிற இடத்துல டீ கடை வச்சுருக்காரு. நான் ஒரு காரில் போகிறேங்க, ஸ்பீடாக போயிட்டு இருக்கேன், ரோடு திரும்பும்போது கவனமெல்லாம் ரோட்டில் தான் இருக்கும். டீ கடையை பார்த்து உடனே பிரேக் அடிச்சு நிறுத்துவோமா? கொஞ்சம் தள்ளி இன்னொரு டீ கடைங்க, எல்லா வண்டியும் அங்கே நிற்குதுங்க. இவர் ரொம்ப நேரம் நின்றுட்டு யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன், எங்க நானும் காரில் வரும்போது நான் ஏங்க நிறுத்துறேன்னா இங்கே யாருமே இல்லை, அதாங்க நிறுத்துறேன். அந்த கடையில் கூட்டமாக இருக்குதுங்க, என்ன போட அடையாளம் கண்டுபிடிச்சி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, அதான் நிறுத்துறேங்க, மற்றவங்க நிறுத்த மாட்டாங்கன்னு சொன்னேன் நானுங்க. நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு தெரியணும், பேனர் வைக்க தெரியும். ரொம்ப இங்கே ரோட்டில் வந்துட்டு இருந்தேங்க, அப்போ ஒரு கரும்பு ஜூஸ் 500 மீட்டர் ஒரு சின்ன ஒரு போஸ்ட், கொஞ்சம் கரும்பு ஜூஸ் 200 மீட்டர், கரும்பு ஜூஸ் 100 மீட்டர், இங்குதான் கரும்பு ஜூஸ், அவ்வளோதான், எல்லா வண்டியும் நிற்கிதாங்க. பிரைம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காருங்க. நம்மளை வந்து அப்படியே தூண்டுறது ஆசை, கரும்பு ஜூஸ், கரும்பு ஜூஸ் சாப்பிடலாமா, வேண்டாம் சரி சாப்பிட்றாலும் நிறுத்திடுறது. பாருங்க, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னாங்க, நீங்க எல்லாருமே ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணா பணக்காரன்னு நினைக்கிறீங்க, கிடையாதுங்கிறாங்க. இது வரைக்கும் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பொருள் இந்த பொருள் செய்யுங்கன்னு சொல்லுவாங்களே தவிர செஞ்சு வித்துருங்கன்றுவாங்க. எப்படி விற்கிறதுன்னு யாரும் சொல்லி தரலங்கிறாங்க. இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி எல்லாரும் பண்ண வேண்டாங்க, நான் என்ன செய்யறேன்னு உங்களுக்கு புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய பிரெயினை எல்லாம் இப்படி எல்லாம் யோசிக்கலாம்னு டியூன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. இப்படிதான் பண்ணணும்னு சொல்ல வரல. உடனே அதே மாதிரி உடனே நாளைக்கு காலைல போயிட்டு கரும்பு ஜூஸ் அப்படின்னு போட சொல்லுங்க. எப்படி எல்லாம் ஒருத்தங்க எல்லாம் சக்சஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு 500 பாயிண்ட் சொன்னா, இந்த பிரெயின் இருக்கு இல்லைங்களா, உங்க பிரெயின் அந்த 500 வாங்கிட்டு 501 ஒரு கிரியேட்டிவா திங்க் பண்ணுன்னு சொல்றேன். அதே மாதிரி உங்க பொருளுக்கு பேர் வைக்கும் பொழுது ஒழுங்கா வைக்கணுங்க. பேர் ஒழுங்கா வைக்கலைன்னா வியாபாரம் ஆகாது. நான் ஒரு பத்திரிக்கை நடத்திட்டு இருந்தேங்க. பத்திரிக்கை பேர் எழுதுறீங்களா, அமைதியும் ஆரோக்கியமும். நான் ரொம்ப யோசிச்சு என்ன பேர் வைக்கலாம்னு அமைதி ஆரோக்கியம்னு பேர் வச்சுட்டேங்க. ஆனா அந்த பேர் தப்பான பேர் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ண உங்ககிட்ட சொல்றேங்க. அமைதியும் ஆரோக்கியம்ங்கிறது நல்ல பேர் தாங்க, இல்லைன்னு சொல்லுங்க, புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்டிங்க்கு அந்த பேர் ஒர்க் அவுட் ஆகலைங்கிறேன். அமைதியும் ஆரோக்கியமும், ஓகேங்களா? அப்ப அதுக்கு எப்படி போய் தேடுவாங்க? AMII, அது ஸ்பெல்லிங் அடிக்கிறதுக்கே முடியாது இல்லையா? அமைதியும் ஆரோக்கியம் .com வெப்சைட் இருக்குங்க, எனக்கே ஸ்பெல்லிங் தெரியாதுங்கிறீங்க, மற்றவங்கள எப்படி அந்த வெப்சைட் பார்ப்பாங்க? அம்மி, அதுவே நான் ரொம்ப யோசிச்சு அம்மி தமிழ் பெயர்னு வச்சேங்க. இப்ப அம்மிக்கு ஸ்பெல்லிங் யாருக்கு தெரியலீங்கன்னா AAMMIன்னு வச்சிருக்கேன். ஒருத்தர் ஆமீன் படிக்கிறாரு, ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று படிக்கிறாங்க.
இல்லை இதெல்லாம் வந்துங்க. அப்போ நான் யோசிக்காத இது எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேங்க. அப்போ என்ன சொல்கிறேன், ஒரு பேர் வச்சு எப்படி தெரியுமா இருக்கணும், நீங்கள் சொன்னால் ஸ்பெல்லிங் கேட்காம டைப் பண்ணால் உங்கள் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட்ல வருங்க. புரிஞ்சுங்களா? குமார் சர்ச் ஸ்பெல்லிங் கேட்பீங்களா? ஏர் ஏஷியா, எங்க ஏர் ஏஷியா இவ்வளோ பெரிய ஆள், அவனுக்கு பேர் வைக்க தெரியாதா? அவங்க பொண்டாட்டி பேர் வைக்க தெரியாதா? ஏர் ஏஷியா, ஏர் அரேபியா, டியூன் ஹோட்டல், அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா? டியூன் ஹோட்டல், அவ்வளோதான். சொன்னால் ஸ்பெல்லிங் கேட்கக்கூடாது. புரிஞ்சுக்கங்க. சக்ஸஸ் என்னன்னா, ஒரு பேர் வச்சா ஸ்பெல்லிங் யாரும் திரும்பி கேட்கக்கூடாது. அடுத்த நிமிஷம் கூகுள் சர்ச் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். இதுதான் சக்ஸஸ். அந்த பேரை வேற யாருமே வச்சிருக்கக்கூடாது. அடுத்த சக்ஸஸ், நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிற ஒரு பேரை செலக்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஏற்கனவே 1000 பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ யாரெல்லாம் சர்ச் பண்ணுறாங்களோ வேற பிராண்டுக்கு போயிடுவாங்க. திங்க் பண்ணணும், எந்த பேர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, எந்த பேர் சொன்னால் ஸ்பெல்லிங் திரும்ப கேட்க மாட்டாங்க. நீங்கள் அந்த பேர் அடித்தா கூகுளில் இந்த இது இந்த சர்ச்சுக்கு ஃபைண்ட் இல்லைன்னு சொல்லணும். அப்போ அந்த பேர் வச்சிங்கன்னா நீங்கள் தானே ஃபர்ஸ்ட் வச்சிங்க, முதல்ல நின்றுருக்கும். அப்போ கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் அடிச்சாங்கன்னா உங்களுக்கு வரும், பிஸ்னஸ் நடக்குங்கிறங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. லுப்கான்சா அப்படின்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா, எனக்கே ஸ்பெல்லிங் தெரியாது. பாருங்க, சிங்கப்பூர்ல சில்க் ஏர் சிம்பிளா வச்சிருக்காங்க இல்லைங்களா, இவங்க எல்லாம் பிரில்லியன்ட்டுங்கிறங்க. அப்ப என்ன பண்ணணும், நம்ம ப்ராடக்ட்டுக்கு பேர் வைக்கும் பொழுது நல்லா கேட்க, இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்டுங்க. சொன்னா திரும்ப கேட்க, என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒருத்தர் வீன்னு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காரு, வீன்னு, ஆனா ஸ்பெல்லிங் விஇ அப்படி வைக்கக்கூடாது. நம்ம கேட்போம், வி தானே போடுவோம், விஇ வைக்கக்கூடாதுங்கிறாங்க. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? இந்த மாதிரி நிறைய உதாரணம் சொல்லாங்க, நீங்க புரிஞ்சுக்கங்க. நம்ம என்ன செஞ்சாலும், நான் ப்ராடக்ட் மட்டும் சொல்லுங்களேன், உங்க கடையாகட்டும், உங்க பிசினஸ் கம்பெனி பேர் கூடங்க சொன்னா புரியுற மாதிரி இருக்கணும். கிரி அண்ட் சன்ஸ் ஸ்பெல்லிங் கேட்பீங்களா? புரிஞ்சுங்களா? பேர் வந்து சொன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம், தமிழ்ல மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கும். சன், மூன், இதெல்லாம் எல்லாருக்கும் புரியுமா இல்லைங்களா? அப்ப ஏற்கனவே வச்சிருப்பாங்களா இல்லையா? இப்ப கொஞ்சம் மாத்தி வைக்கணுங்கிறாங்க. ஸோ பேர் வைக்கும் பொழுது புரியுற மாதிரி இருக்கணும், ஸ்பெல்லிங் திருப்பி கேட்காத மாதிரி இருக்கணும், யாருமே அந்த பேர் வச்சிருக்காம இருக்கணும். கூகுள்ல ஃபர்ஸ்ட் வந்தா உங்களுக்கு அதிக பிசினஸ். நோட்டீஸ் அடிக்கும் பொழுது சப்ஜெக்ட் மட்டும் தான் டைரக்டா இருக்கணும். பேனர் வைக்கும் பொழுது புரிஞ்சுக்கங்க, பல பேர் இப்போ ஒரு பெட்ரோல் பங்க்ல போய் நான் டாய்லெட் எங்கன்னு கேட்கறேங்க, பாக்குறேன் எங்கன்னு தெரியல, டாய்லெட் எங்கன்னு கேட்கற, அவர் சொல்றாரு அங்க எழுதியிருக்கல அப்படிங்கிறாரு. டாய்லெட் முன்னால டாய்லெட் எழுதி இருக்குது, அங்க போனதுக்கு அப்புறம் தெரியும், இங்கிருந்து எனக்கு எப்படி தெரியும்? புரிஞ்சுங்களா? அப்ப அந்த உள்ள திரும்பி சுத்தி போனா பின்னால டாய்லெட்னு எழுதியிருக்கு, டாய்லெட் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் எனக்கு படிக்கிறதுக்கு எதுக்கு டாய்லெட்? அப்ப இங்க டாய்லெட்னு அம்புக்குறி வச்சிருக்கணுமா இல்லையா? என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்களா? எல்லாமே யோசிக்கணுங்கிறங்க. நீங்க கடைக்கு வைக்கும் பொழுது உங்க கடைக்கு முன்னால சில பேர் வச்சிருப்பாங்க, கச்ச கச்ச நிறைய எழுதி வச்சிருப்பாங்க. யாரா கேளுங்க, 10 வருஷமா கடைக்கு வரவங்கள படிச்சீங்களான்னு கேளுங்க, யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. அதுல என்ன எழுதுன்னு யாருக்குமே தெரியலங்க. அப்ப அந்த கடை, அங்க கடை இருக்குன்னா 500 மீட்டர் முன்னால இருந்து பார்வைக்கு இருந்தால் தான் அந்த கடைக்கு பார்த்து வருவாங்க. இந்த மாதிரி பேனர்ல இருந்து, நோட்டீஸ்ல இருந்து, பேர்ல இருந்து யோசிக்கணுங்கிறாங்க. ஓகே, இப்ப என்ன பண்றீங்கன்னா, ஒரு புதுசா ஒரு பிராண்ட் நேம் யோசிக்கிறீங்க, அதான் ஃபர்ஸ்ட் விஷயங்க. அப்புறம் அந்த பொருள் எல்லாம் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றதுன்னு வீடியோவெல்லாம் பாக்குறீங்க, தனி டாபிக். வீடியோவெல்லாம் நீங்க பார்த்துட்டு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்றீங்க இல்லைங்களா, அதுக்கும் பிசினஸுக்கும் சம்பந்தம் இல்லை, இது தனியா ஓடிட்டு இருக்கு. இது தனியா பண்றீங்க, ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, உங்க பேர் வைக்கிறீங்க, அதுக்கான சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிக்கிறீங்க. அம்மி ஆர்கானிக் ஷாப்ல இருந்து 500 பொருளை வாங்கி வைக்கிறீங்க. வச்சுட்டு எப்படி நோட்டீஸ் அடிக்கணும்னா புரிஞ்சுக்கங்க, சோப்பு தயாரிப்பதை கற்றுக்கொள்ளுங்கள், 3 மணி நேரத்தில் சோப்பு தயாரிப்பதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம் இலவசமாக. இப்படி ஆக்சுவலா இப்படி அடிக்கிறத விட ரிவர்ஸ் அடிக்கணும். வீட்டிலிருந்து 30,000 மாதம் சம்பாதிப்பது எப்படி, சோப்பு தயாரிக்கும் கலை, இலவச பயிற்சி, கான்டாக்ட் நம்பர்.
அதுக்கு கீழே உங்க கடையோட பேர் போட்டீங்கன்னா இதை படிச்சுட்டு ஓஹோ இந்த கடை எங்கப்பா இருக்கு அப்படின்னு அட்லீஸ்ட் அந்த கிளாஸ்க்கு வராங்களோ இல்லையோ உங்க கடை இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்களா இல்லைங்களா? சரி, உங்க கடைக்கு வராங்க, என்ன பண்ணணும்? பாருங்க, டெய்லி நடத்தக்கூடாதுங்க, வீக்லி ஒன்ஸ். அந்த நோட்டீஸ் இன்னும் பவர்ஃபுல்லா எப்படி தெரியும் போடணும்? நீங்க 7ஆம் தேதி கிளாஸ்ன்னு போட்டீங்கன்னா படிச்சுட்டு கிழிச்சு போட்டு 8ஆம் தேதிக்கு அந்த மறந்துடுவாங்க. அப்ப அந்த நோட்டீஸ்க்கு எப்படி வேல்யூ கொடுக்கறது? ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமைன்னு போட்டீங்கன்னா அந்த நோட்டீஸ்க்கு பல வருஷ வேலிடிட்டி அவங்க மண்டைக்குள்ள உட்காந்துக்கும். டேட்டு போட்டீங்கன்னா அந்த டேட்டுக்கு அப்புறம் அன்னைக்கு நடத்துனாங்க இன்னைக்கு நடத்தலாம் நினைச்சுக்குவாங்கங்கிறங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்குன்னு போட்டீங்கன்னா ஒரே நோட்டீஸ்ங்க 15 வருஷம் வேலிடிட்டிங்க. இது இந்த அளவுக்கு யோசிக்கணுங்கிறங்க. சரி, வேலை வராங்க. ஃபார் எக்ஸாம்பிளுங்க, கடையில் எல்லா பொருளும் வச்சுக்கிறீங்க, சுற்றி வச்சுக்கிறீங்க, நடுவில் உட்காந்து கிளாஸ் நடத்துங்கிறாங்க. ஒரு 50 பேர் வராங்களா? இவருங்க கிளாஸ் நடத்துறது இந்த பொருளை விற்கிறதுக்கு இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நீங்க அதான் நோக்கம் நடத்துனீங்கன்னா அதோட பலன் வேலைங்க. சோப்பு தயாரிக்கிறத மக்களுக்கு சொல்லி கொடுத்தா இதை வாடிங்க வராங்க. அப்போ அந்த கெட்ட சோப்பெல்லாம் ஒளியும் நல்ல சோப்பெல்லாம் எல்லாம் செஞ்சு பயன்படுத்தணுங்கிற அந்த எண்ணத்தோட தான் கிளாஸ் நடத்தணும். இதுக்கு வந்தா இந்த பொருளை வாங்குவாங்கங்கிறது நோக்கம் கிடையாது. அது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டா வச்சுக்கணும். சரி, அடுத்து என்ன தெரியுமா தோணும்? ஒருவேளை 100 பேருக்கு சொல்லி கொடுத்து எல்லாரும் வீட்டில் செஞ்சுட்டா நம்ம கடையில வியாபாரம் ஆகாதுன்னு யோசிக்காதீங்க. வருவாங்க, கலந்துக்குவாங்க, செய்ய மாட்டாங்க, தைரியமா சொல்லி தரலாம். அப்படியே செஞ்சாலும் சந்தோஷப்படுங்கிறாங்க. புரிஞ்சுங்களா? சந்தோஷம் தாங்க, காம்படிஷன் கிடையாதுங்க. 1000 பேர் செய்யிட்டுங்க, அதான் தில்லுங்கிறங்க, அதாங்க நம்ம வேலைங்கிறங்க. அப்போ கிளாஸ் நடத்துறீங்க. இது சும்மா எக்ஸாம்பிள்ங்க, செய்ய சொல்ல. நான் மறுபடியும் சொல்றேங்க, இப்படியெல்லாம் யோசிக்கலாங்கிற மூளைக்கு வேலை கொடுக்குறேன். ஒரு 100 பேர் வராங்க, எக்ஸாம்பிள் 100 பேர் வராங்க, சோப் தயாரிக்கிற சொல்லி கொடுக்குறீங்க. 10 பேர் வீட்டில் போய் செய்வாங்களா? 50 பேர் மறந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களா? 20 பேர் உங்ககிட்ட வாங்குவாங்களா? போதுங்கிறாங்க. அப்போ 100 பேர்த்துக்கு அந்த சப்ஜெக்டை கடத்திட்டீங்க. 10 பேர் செய்யறாங்க, 20 பேர் வாங்குறாங்க, சந்தோஷப்படுங்கிறாங்க. எவ்வளவு பெனிஃபிட்டுங்க. எல்லாரும் வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க, தேவையும் இல்லைங்க. இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்கிறாங்க. அடுத்தது பயோ என்சைம் இருக்கு. குளியல் பொடி, குங்குமம் தயாரிக்கிறது, இல்லை எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுங்களா? அப்போ அதெல்லாம் ஒவ்வொரு கிளாஸும் நடத்துங்க, திரும்ப திரும்ப நடத்திக்கிட்டே இருங்க. அதுக்கு வருவாங்க. அப்போ என்ன ஆகுன்னா புரிஞ்சுக்குங்க, நீங்கள் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசத்தை கற்றுக் கொடுக்குறீங்க. எல்லாத்தையும் பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ண வைக்கிறீங்க. உங்கள் கடையில் இருக்கிற பொருளை எல்லாம் அவங்கள பார்க்க வைக்கிறீங்க, அவங்கள வாங்க வைக்கிறீங்க. அடுத்தது வர்றவங்க கிட்ட சோப்பு தயாரிச்சா எங்கிட்ட வந்து கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அதில் உங்கள் பிராண்டை ஒட்டி கடையில் வைங்கிறாங்க. ஸ்லோ ப்ராசஸ்ங்க. ஆனால் அது அந்த புத்தி ரத்தத்தில் ஊறிச்சு கரெக்டாக பண்ணீங்கன்னா இதை விட பெஸ்ட் ஒரு பிஸ்னஸ் இல்லைங்கிறாங்க. பொறுமையாக பண்ணுங்கிறாங்க. ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன்னா, இதை இப்படி பண்ணாதான் இப்போ இருக்கிற இந்த பிராண்ட்ஸ் எல்லாம் உடைக்க முடியுங்கிறாங்க. பல வருட உழைப்புங்க, 20 வருஷம் உழைப்புங்க. பாரிஸ் அப்படின்னு ஒரு வெள்ளச்சக்கர கம்பெனி இருக்கு. இந்தியாவுடைய மேஜர் மேனுஃபேக்சரிங் பாரிஸ். சென்னையில் பாரிஸ் கார்னர் இருக்கு இல்லைங்களா? அது பாரிஸ் கார்னர்ல பாரிமுனைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? வெள்ளச்சக்கர கம்பெனிக்காரன் அங்கே ஆஃபீஸ் வச்சிருந்துருக்கான். அந்த பாரிஸ் கம்பெனியோட கார்னர் அது. அவன் அனுமதி இல்லாமல் யாருமே இந்தியாவில் வெள்ளச்சக்கரை தயாரிக்கவே முடியாது. எல்லாமே அவன் தாங்க தயாரிக்கிறான். நம்ம ஊரில் நாட்டு சக்கரை, வெல்லம், அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம் இருந்துச்சு இல்லைங்களா? மொத்தத்தையும் காலி பண்ணவன் பாரிஸ், பாரி கம்பெனி. யோசிச்சு பாருங்க, நம்ம செஞ்ச காரியத்துல பாரிஸ் கம்பெனியே நாட்டு சக்கரை போய் விடுதுங்க. யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் சக்சஸ்ங்கிறங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாதிரியே பண்ணி அவன் பயந்து போய் என்னடா எவனும் வெள்ளச்சக்கரை வாங்க மாட்டேங்கிறாங்களேன்னு வெள்ளச்சக்கரைல பிரவுன் கலர் கலந்து கொடுக்குறாங்க. அவன் நாட்டு சக்கரெல்லாம் கொடுக்கல. எனக்கு அதுவே சக்சஸ் நினைக்கிறேங்க. அப்பேற்பட்ட கம்பெனியே யோசிச்சு அவனுடைய அந்த கொள்கையை மாத்திரான் பார்த்தீங்களா? அது வரைக்கும் சக்சஸ். அங்க அடிச்சிருக்கோம் இல்லைங்களா? செக்கு எண்ணெய
கேவலமா பேசின எல்லா டாக்டரும், எல்லா சயின்டிஸ்டும், எல்லா டிவியில விளம்பரம், சாதாரண எண்ணெயை சமைத்தால் இப்படித்தான் வரும், சாதாரண பினாயில் இப்படியே விளம்பரங்க, எல்லா விளம்பரங்க. எதெல்லாம் சாதாரணம் சொல்றாங்களோ அதெல்லாம் ஆர்கானிக். இப்ப அதே கம்பெனிக்காரர்கள் எங்களிடம் செக் எண்ணெய் கிடைக்குன்னு சொல்றான் பாத்தீங்களா? ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சா ஒரு நாள் சக்சஸ்ங்க. நமக்கெல்லாம் என்ன தெரியுங்களா மைனஸ் பாயிண்ட்? உடனே சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறோம், அப்படியெல்லாம் ஆகாதுங்கிறாங்க. இலுமினாட்டிகள் ஏன் தெரியுமா சக்சஸ் பண்றாங்க? அந்த இலுமினாட்டி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அவனுடைய சக்சஸ அவன் கண்ணில் பார்க்க மாட்டாங்க, 4வது பேரன் கண்ணில் பார்க்கறக்காக இப்ப இருந்து ஒர்க் பண்றாங்க. அதனாலதான் சக்சஸ்ங்கிறாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் என்ன பண்றோம்னா, பையனை பார்த்துட்டு நீ இதுக்கு சரிப்பட மாட்டடா, ஏதோ இருக்கிற காலம் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம பேசும்போது அப்படிதாங்க பேசுறோம். பையனுக்கு சொல்லியும் கொடுக்கறது இல்லைங்க, ட்ரெயின் பண்றதே இல்லைங்க, திட்டிகிட்டே இருக்கிறேங்கிறங்க. அவங்க ட்ரெயின் பண்ணி எல்லாம் சொல்லி கொடுத்து கரெக்டாக கொண்டு போறாங்கிறங்க. லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்டுங்க. இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறேன், யாருக்காவது விருப்பம் இருந்தா ஓப்பனா சொல்றேங்க, உங்க கடையில் இருக்கிற எல்லா பொருளையும் உங்க பிராண்டுக்கு நான் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறேங்கிறேங்க. இதை விட என்னங்க பண்ண முடியும்? புரிஞ்சுக்கங்க. எதுக்கு சொல்றேன்னா, இப்ப நீங்க அம்மி, தற்சார்பு சந்தையில் கடையில் இருக்க எல்லா பொருளையும் வாங்கி கடையில் அடக்கிட்டீங்க. ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டு இதுக்காக மார்க்கெட் பண்ணீங்கன்னா, வாங்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல இருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஆன்லைன்ல வாங்கிடுவாங்க. புத்திசாலிங்க. நீங்க தான் கஷ்டப்பட்டு அந்த ஊர்ல ஒரு பிராண்டை டெவலப் பண்ணி வச்சிருப்பீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டப்பால் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு அடிச்சு ஆன்லைன்ல வாங்கிட்டு இருப்பாங்க. அப்ப கஷ்டப்பட்டது வேஸ்டா போயிருங்க. அப்போ நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு விருப்பம்னா உங்கள் ஒரு கடை நல்லா ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த 500 பொருளும் இங்க இருக்கிற பொருளை உங்க பேர், உங்க ஃபோன் நம்பர், உங்க இமெயில் ஐடி அடிச்சு பாக்ஸ் போட்டே கொடுத்துற, டப்பா போட்டே கொடுக்க முடியுங்கிறங்க. ஆரம்பத்துல இருந்து அப்படி பண்ணிட்டீங்கன்னா அதை பெரிய லெவல் ரீச் பண்ணலாங்க. அப்போ உங்க பிராண்ட் ஒரு 5 வருஷம் கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிராண்டுங்க. சரி, இப்போ 500 பொருள் அம்மியில் இருந்து உங்க பிராண்டு போட்டு வாங்கிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னாங்க, ரெகுலரா வாங்குங்கன்னு கேட்கவே இல்லைங்க. நீங்க எப்ப வேணாலும் உங்களுக்கு நல்ல பொருள் எங்க கிடைக்குதோ வாங்கி நீங்களே டப்பா போட்டு வச்சுட்டு, நாளைக்கு காலையில் இந்த பொருள் வேண்டாங்க நாங்களே டப்பா போட்ட சொன்னா அவனும் கேட்க போறது இல்லைங்க. எல்லாத்துக்கும் பிளெக்சிபிள்ங்கிறங்க. புரிஞ்சுக்க, என்ன வேணா பண்ணலாங்க. ஆக மொத்தம் என்ன நோக்கம் என்னன்னா, இந்த இலுமினாட்டி கம்பெனி எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணுங்க. அப்ப எல்லாரும் உட்கார்ந்துட்டு கொக்கோ கோலா நிறுத்துன்னு ஏன் சொல்றீங்க? நான் என்ன கேட்கிறேன்னா, அவனை போய் எங்க நிறுத்துன்னு சொல்றீங்க? நாம யாருமே வாங்கவில்லை என்றால் அவன் நிறுத்தி விடுவான். அப்ப என்ன பண்ணணும்? புரிஞ்சுக்க, என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு, உங்க தெரிஞ்ச எல்லாருக்கும் இமெயில் அனுப்பணும். நிறைய இடத்துல நோட்டீஸ் ஓட்டணும், பேனர் வைக்கணும். அதை விடுங்க, வீடா போய் கதவை தட்டி மார்க்கெட் பண்ணுங்கிறங்க. யாருக்குமே அதை பண்றதே இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, யாராவது உங்க கடைக்கு, சொந்த கடைக்காக ஒவ்வொரு வீட்டுமே கதவை தட்டி இருக்கீங்களா? ஆனா ஏதோ ஒரு கம்பெனியில ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா அதை போய் பண்றாங்க. இது உண்மையிலே சொல்றாங்க, இது கேவலமான ஒரு வேலைங்க. எவனோ ஒருத்தனுக்கு பண்ணுவோம், நம்ம கம்பெனிக்கு ஏங்க பண்ணக்கூடாது? அப்ப நீங்க ஒரு கடை வைங்க, கூச்செல்லாம் படாதீங்கிறங்க. நான் அதெல்லாம் பண்ணியிருக்கேங்கிறங்க. ஒவ்வொரு பாருக்கு முன்னால் நோட்டீஸ் கொடுப்பேங்க, நிற்பங்க, கூச்சமே பட மாட்டாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பைக்லையும் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு நோட்டீஸ் அடிச்சு ரப்பர் பேண்டு வச்சு ஸ்டாப்லர் பண்ணி பையில போட்டு எடுத்துட்டு போவோம். பைக்கில் ரோட்ல நிற்கும், ஒப்பனக்கார வீதி, காந்திபுரம், ஆர்எஸ்புரம், எல்லாம் எங்கெங்கெல்லாம் பைக் லைனாக நிற்குதோ நான் பாட்டுக்கு மாட்டிட்டு போவேங்க. காரில் மாட்டுவேன், பைக்கில் மாட்டுவேன். மார்க்கெட்டிங் பண்ணணும்னா நம்ம செஞ்சுதான் ஆகணுங்கிறாங்க. மீண்டும் சொல்கிறேன், கெட்ட பொருளை ஒருவன் எப்படியெல்லாம் வியாபாரம் செய்கிறானோ அதை விட தர லெவலில் இறங்கி நல்ல பொருளை விற்கிறதுக்கு நமக்கு துணி வேணுங்கிறாங்க. செய்யற தப்பே இல்லைங்கிறாங்க. யார் பார்த்து சொல்லுவாங்க, கேவலமெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. என்னப்பா, நீங்க போய் கதவை தட்டுவீங்க, உங்க எக்ஸ் லவர் வந்து நிற்பாங்க, பாத்தியா உன்ல இப்படி ஆயிடுச்சுன்னு. ஆமாண்டி அப்படின்னு வந்துட்டே இருக்கான் பாட்டுக்கு. அப்பவே நல்ல வேலை உன்னை கல்யாணம் பண்ணிக்கல,
இப்படி வந்து கதவை தட்டி நிற்கிறேன்னு கேட்பாங்க. ஏய் நாங்கெல்லாம் சுயசார்பு வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டே இருக்கணும். இன்னொன்று சொல்கிறேன், இவ்வளோ நேரம் இந்த கடை வைங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? இப்போ கடைசியாக சொல்கிறேன், கடை வைக்காதீங்க. ஏன் கடை வைக்காதீங்கன்னு சொல்கிறேங்க? ஆர்கானிக் ஷாப் கடை வைக்கிறத விட வீட்டில் வச்சு பண்ணால் ப்ராஃபிட் ஜாஸ்தி. கடைக்கு ஒரு அட்வான்ஸ், வாடகை, ஸ்டாஃபு, சேலரி, இபி பில் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க, ப்ராஃபிட்டை விட அதிகமாக போகும். வீட்டில் வச்சிங்கன்னா அதெல்லாம் ப்ராஃபிட் தானே, அந்த வாடகை உங்களுக்கு ப்ராஃபிட்டுங்க. கடைக்கு பொதுவாக வீட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, உங்கள் வீடு தானே, ஒரு செல்ஃபில் வச்சுக்கிட்டு அதே இது பண்ணுங்க, ரோடோட போய் நோட்டீஸ் கொடுங்க, வந்தாங்கன்னா சேல்ஸ் பண்ணுங்க. அப்போ என்ன ஆகும்? அந்த கடை கொடுக்குற வாடகை மிச்சம் தானுங்க. மீண்டும் சொல்கிறேன், நிறைய பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் லாபம் எடுக்கிறத விட கொஞ்சமாக பிஸ்னஸ் பண்ணி அதிக லாபம் எடுக்கிறது தான் பெஸ்ட். கடை வியாபாரம் வச்சிங்கன்னா மாதம் 5 லட்சம் ரூபாய்க்கு சேல்ஸ் ஆகும், உங்களுக்கு 5000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கும். வீட்டில் வச்சு பண்ணீங்கன்னா மாதம் 70,000 சேல்ஸ் ஆகும், 30,000 ப்ராஃபிட் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எது பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணுவீங்க? என்ன கேட்டாங்க, இப்பெல்லாம் எந்த கடையிலையும் வியாபாரமே இல்லைங்க, எல்லாம் ஆன்லைன் போயிட்டாங்க. வேஸ்ட்டுங்க, கடை வச்சிரு வேஸ்ட்டுங்க. இல்லைங்க, ஒருத்தர் கடையில் உட்காந்துருப்பாரு, செருப்பு கடை வச்சிருப்பாரு, பக்கத்தில் பனியன் கடை, அதுக்கு பக்கத்தில் அரிசி கடை. இவர் இங்கே உட்காந்துட்டு பனியனை அமேசானில் ஆர்டர் போட்டிருப்பாரு, அவர் அங்கே உட்காந்து செருப்பு ஆர்டர் போட்டிருப்பாரு. வியாபாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் பொதுவாக என்ன பண்ணுவேன், நாங்கள் ஒவ்வொரு ஊரில் இருக்கிற சின்ன சின்ன கடையில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பாவமாக இருக்குன்னு வச்சுங்களேன், ஒன்று வாங்கும்போது அங்கே போய் வாங்குவேன். எவ்வளோ மரியாதையாக வாங்க சார் வாங்க அப்படிம்பாங்க. அங்கே ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சுல கிராமத்தில். எனக்கு கல்யாணத்துக்கு போகிறதா இருந்ததுன்னா போகிற வழியில் கிராமத்தில் அங்கே நிறுத்துவேன் கிஃப்ட் ஷாப்பில். வாங்க சார் வாங்க உட்காருங்க, என்ன சார் வேணும் அப்படிம்பாங்க. இப்படி கிஃப்ட் பார்ப்பேன், இது எவ்வளோ சார்? இது 150 ரூபா வரும் சார். சொல்கிறது பாருங்க, சார் இது 150 ரூபா வரும் சாருமாங்க. சின்ன கடையில். வெளியில் போய் பாருங்க, 1000 ரூபா வேணுமா? நாங்க எடுக்காதீங்க, எடுத்த வாங்கினுங்க அப்படின்னு. பெரிய கடையில் நிறைய சேல்ஸ் பண்ணுவாங்க, மரியாதை இருக்காதுங்க. சின்ன கடையில் நல்ல மரியாதை இருக்குங்க. ஸோ வீட்டிலேயே வச்சு வியாபாரம் பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் ஜாஸ்தி. இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த வகுப்புல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, மீண்டும் லாக்டவுன் கண்டிப்பாக வரும். நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் லாக்டவுன் வருங்கிற மாதிரி யோசிச்சாதான் தப்பிச்சுக்குவீங்க. நான் ரொம்ப வருஷமா சொல்றேங்க, யாருக்குமே சீரியஸ்னஸே இல்லைங்க, தனி டாபிக் அது. அதை ஏங்க இன்செர்ட் பண்றேன்னா, புதுசா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க, பெரிய பெரிய காலெல்லாம் வைக்காதீங்க. டிவியில் ஆரம்பிச்சுட்டாங்க, சேலத்தில் 7 பேருக்கு கொரோனா, சிங்கப்பூரில் 50 பேருக்கு கொரோனா, இல்லை ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நாளாக இல்லை, சீக்கிரம் மறுபடியும் லாக்டவுன் வந்துடும். இப்போ புதுசாக கடை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேங்க, கடை மூடினீங்கன்னா 6 மாதத்துக்குள்ளே திவாலாயிருங்க. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா லாக்டவுன் அப்போ அம்மி தற்சாலம் ஒரே நாளில் க்ளோஸ் பண்ணுங்க. அந்த தெருவுக்கு எங்களை போக விடலைங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு தான் விட்டாங்க. போய் பார்க்குறோம், அத்தனை எலி கடிச்சு மொத்த சரக்கு காலிங்க. ஆர்கானிக் ஷாப்பில் பொருள் வச்சா உள்ள எலி எல்லாம் போன என்ன ஆகும்? ஒரு 3 மாதம் கடையே திறக்கலைன்னா எல்லா எலியும் கடிச்சு கொதறி எல்லாம் கொட்டி எல்லாம் உள்ள அந்த தெரு பக்கமே போகலைங்க. கெஞ்சி கேட்குறோம், ஒரு தடவை விடுங்க, நாங்கள் பொருளை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறோம்னா ஒரு தடவை கூட உள்ள இல்லைங்க 3 மாதத்துல. மீண்டும் லாக்டவுன் வரப்போகுதுங்க, அது தனி சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு பேசணும். அதனால இன்னிலிருந்து புரிஞ்சுக்கங்க, லாக்டவுன் வந்தா நீங்க தப்பிக்க முடியுமாங்கிற மாதிரி பிஸ்னஸ் பண்ணுங்கிற. லாக்டவுன்ல என்னென்னலாம் பிஸ்னஸ் நடந்துச்சு? மளிகை கடை, மாஸ்க்கு, ஹோட்டலு, மெடிக்கல் ஷாப்பு, ஹாஸ்பிட்டலு. ஸோ புரிஞ்சுக்குங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வீட்லேயே வச்சிங்கன்னா நாளைக்கு லாக்டவுன் வந்தால் கூட நஷ்டமாகாது இல்லைங்களா? கடைக்கு வாடகை கொடுக்க வேண்டியது இல்லைங்களா? உண்மையாக சொல்கிறேங்க, கண்டிப்பாக நடக்க போகுதுங்க. ரொம்ப வருஷமாக சொல்கிறேன், யாருக்குமே சீரியஸ்னஸே தெரியல. அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கங்க. நாளைக்கு
சாய் ராஜ்னு ஒருத்தர் வராருங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு. அவர் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசுவார். அதுதான் இந்த வகுப்புடைய முக்கியமான வகுப்பு. மற்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதான் தெரியாது. எப்படி டிஜிட்டலில் மார்க்கெட் பண்ணுறது அவர் பேசுவார். கேளுங்க, டவுட் கேளுங்க. அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உண்மையிலேங்க இன்னைக்கு லெவல்லைங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்க மட்டும்தாங்க வேறு யாருக்குமே வருமானம் இல்லைங்கிறாங்க. சினிமா நடிகர்களே டிஜிட்டல் மார்க்கெட்டில் கெஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என் படத்தை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க தான் கெஞ்சுறாங்க. ஒரு காலத்தில் சினிமா நடிகர்கள்லாம் பெரிய ஆளுங்க. இப்போ அவங்களே வந்து ஒரு யூடியூப் சேனல்கிட்ட வந்து என்னை கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அவங்களே ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்கங்க. நினைக்கிற மாதிரி இல்லைங்க. வீட்டில் உட்காந்துருப்பாங்கங்க. டிஜிட்டல் மார்க்கெட் தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் ஒரு நாள் உட்காந்து மாதம் கோடிக்கணக்காக சம்பாரிச்சிட்டு இருக்காங்கங்க. வேற எந்த ஒரு டெக்னிக்கும் தெரியாது. எனவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும், மாதிரி எதை வேணாலும் சேல்ஸ் பண்ணலாங்க. அதை மட்டும் கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் கிளாஸ் ஆரம்பிக்கலை. ஏன்னா அப்போ என்ன தெரியும், இப்போ இதே கிளாஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக் கொடுக்கறது எப்படி நான் விளம்பரம் ஏன் பண்ணலன்னா, அப்போது கெட்ட காரியம் பண்ணுறவங்க எல்லாம் உட்காந்து கற்றுக்கிட்டு போயிடுவாங்கிறதுக்காக தான் சுயசார்புங்கிற வார்த்தைக்குள்ளே யாருக்கெல்லாம் பிடிக்குமோ வந்தாதான் இது அவங்களுக்கு ரீச் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்கிறாங்க. உடனே எல்லாரும் வந்து உட்காந்துக்கிட்டு ஓஹோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கற்றுக்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்க கெட்ட விஷயத்தை விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ என்னோட சக்ஸஸுக்கு காரணமே இதுதாங்க. இப்போ நான் வச்சிருக்கிற நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா சன் டிவி விட பவர்ஃபுல்லுங்க. நான் சும்மா சொல்லிங்க, அதில் ஒரு விஷயத்தை போய் ரீச் பண்ணுறதை விட என்னால் ரீச் பண்ண முடியுங்கிறாங்க உலக லெவலில். ஸோ நினைக்கிற மாதிரி வெறும் யூடியூப் சேனல் கிடையாதுங்க. நீங்களாம் தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. நான் ஒரு யூடியூப் வச்சுருக்கேன். யூடியூப் வச்சிருக்கிறது வேற, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேற. ஃபேஸ்புக் வச்சிருக்கிறது வேற, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேற. நீங்கள் யூடியூப் சேனல் வச்சாலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஃபேஸ்புக் ஆரம்பித்தா யாரும் பார்க்க மாட்டாங்க. அது எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தனி டெக்னிக்ங்கிறங்க, ஒரு தனி வேலைங்கிறங்க. ஐடி டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இது இப்போ ரீசெண்டாக எல்லா நடிகர்களும் எல்லா அரசியல்வாதிகளும் ஐடி டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. புரியுற மாதிரி சொல்கிறேங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லையா, யூடியூப்பில் சும்மா ஷார்ட்ஸ் சும்மா பொழுது போகலை அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா, வெட்டியா. அப்போ அதை ஸ்க்ரோல் பண்ண ஒரு குறிப்பிட்ட நடிகர் மட்டும் திரும்ப வருவார். ஒரு குறிப்பிட்ட அரசியல்வாதி வருவார். அந்த மாதிரி வருதா இல்லையா? நான் கேட்குறேன், அவங்கள உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் தேடவும் இல்லை, அவங்க ஏன் வராங்க? எப்படி வராங்கன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் யார் ஷார்ட் ஸ்க்ரோல் பண்ணாலும் 8வது என்னோடது வரணுங்கிற மாதிரி செட் பண்ண முடியுங்கிறாங்க. 15 வீடியோ பார்த்தா என்னோட வீடியோ செட் பண்ண முடியுங்கிறாங்க. பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத தேவையில்லைங்கிறாங்க. நீங்கள் எதை தேடினாலும் முன்னால் வந்து நிற்க வைக்க முடியுங்கிறாங்க. இதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க டெக்னிக்ஸ். ஸோ நாளைக்கு அந்த வகுப்பு இருக்குதுங்க, மெயின் வகுப்பு. நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம், பேசலாம். அது பல பேருக்கு வந்து அது பேசிக் இன்ஃபர்மேஷன், அதாவது முதல்ல கேட்குற மாதிரி இருக்கும். ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அட்வான்ஸாக நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டுக்கலாம். இன்னைக்கு நிலைமையிலங்க நீங்கள் என்ன வேணால் பொருள் வச்சுருங்க, என்ன வேணால் பண்ணுங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. டேபிள் மேட்டை வித்தானுங்க பாருங்க, வாங்கி விட்டீர்களா? டேபிள் மேட், இதை வச்சு காஃபி குடிக்கலாம், டீ குடிக்கலாம், இழுத்துக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம். பக்கத்து வீட்டில் இருக்கு, மேல் வீட்டில் இருக்கு, கீழ், ஏன் உங்க வீட்டில் இல்லையா அப்படின்னு சொல்லி எழுதி வாங்க வச்சானா இல்லையா ஒருத்தன்? அவன் தாங்க கில்லாடி. ஒரே டேபிள் மேட்டுங்க எத்தனை கோடி சம்பாதிச்சாங்க தெரியுங்களா? ஓ, டேபிள் மேட் வாங்காத வீடுன்னு சொல்லுங்க. குழந்தை அழுக, அம்மா எனக்கு டேபிள் மேட் வேணும். ஆமாங்க, டேபிள் மேட்டும் இந்த த்ரெட் மில்லும் ஒன்று தான். வாங்கி வீட்டில் வச்சிருப்போம். இப்போ புரிஞ்சுங்களா? அப்போ வியாபாரம் தெரிஞ்ச ஒருத்தனுக்கு டேபிள் மேட் இருந்தா போதும் கோடீஸ்வரங்க. வியாபாரம் தெரியாத ஒருத்தருக்கு கண்ணு மைய, குங்குமம், சோப்பு எல்லாம் கஷ்டப்பட்டு வீடு ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்கிட்டு யாருமே வாங்கலேன்னு உட்காந்துட்டே இருக்க வேண்டியதுதான். எது வைக்காதுங்க. பிரச்சனை மேனுஃபேக்சரிங் இல்லைங்க, மார்க்கெட்டிங். யோசிச்சு பாருங்க, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்குங்க. அப்படி சொல்றேங்க, நான் நினைச்சேன்னா 150 பிரான்ச் போட்டு உட்காந்துக்கலாங்க. சிங்கப்பூர்ல மட்டுங்க கோடிக்கணக்காக வச்சுட்டு எத்தனை பேர் தெரியுங்களா வெயிட் பண்றாங்க? அமெரிக்கால, சிங்கப்பூர்ல, ஆஸ்திரேலியால. நான் சரின்னு சொன்னா நாளைக்கால சிங்கப்பூர்ல பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லா அம்மி தற்சார்பு சந்தைங்க.
நானும் அவர் பார்ட்னர்னு போட்டேன்னு வச்சுக்கலேன், மாதம் 10 லட்சம் எனக்கு அக்கௌண்ட்ல வந்துருங்க. சும்மா வருங்க. இதைத்தாங்க எல்லாரும் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பிடுங்கி அவன் நடத்திட்டு இருக்காங்க. அவன் எந்த கம்பெனி புதுசாக ஆரம்பிக்கிறது இல்லைங்க. யாரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்களோ விட்டு வேடிக்கை பார்ப்பான். என்னைக்கு இருந்தாலும் அவன் கம்பெனி அப்படின்னு அவன் நினைச்சுக்குவான். இந்த கவுண்ட் மணி பணத்தை எரிக்கிற வெட்டியானா இருப்பாரு. அப்போ ஒருத்தர் ஒல்லு பேசிட்டு போவான். எப்படி திட்டுவாரு, ஏய் என்னைக்கு இருந்தாலும் நீ ஏன் பணம் தாண்டி அப்படிமா. அந்த மாதிரி விலுமினாட்டிய என்னைக்கு இருந்தாலும் ஏன் கம்பெனின்னு இருக்காங்க. அப்போ நான் ஏன் 500 பிராண்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்றேன்னா, ஒவ்வொரு பிராண்டை பிடிக்கிறது கஷ்டங்க. ஒரே பிராண்டா இருந்தா பிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இந்த டிவியில நெகட்டிவ் நியூஸ் வருது இல்லைங்களா, ஒரு கம்பெனி பத்தி, ஒரு மனிதனை பத்தி, அதெல்லாம் எதுக்குன்னு தெரியுங்களா? அவங்க பணத்தை புடுங்கிறதுக்கு தான். நெகட்டிவ் நியூஸ், ஒருத்தனை கட்டம் கட்டுவாங்க, நெகட்டிவ் நியூஸ் கொடுப்பாங்க, பேரம் பேசுவாங்க. உங்கள்கிட்ட 100 கோடி இருக்கு, ஒரு 50 கொடுத்துரு, கேஸ் ஒண்ணுமெல்லாம் பண்ணிடலாம். இதுதான் பேரம் தாங்க. புரிஞ்சுக்கிங்க, எல்லா கேஸும் பேரம் பேசி பணத்தை புடுங்கிறது தான். என்னை ஏன் விட்டாங்கன்னா, என்னை உள்ள வச்சுக்கிட்டு ஆர்டிஓ வச்சு ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தாங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு விட்டுட்டாங்க. விஷயம் தாங்க. புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு பெரிய இமேஜ் இருந்தா போட்டு தள்ளிடுவாங்க. இமேஜ் வச்சுக்க கூடாது, சொத்து வச்சுக்க கூடாது. எனக்கு இமேஜே கிடையாதுங்க, நான் ஃபேன்சி போட்டு ஊர்ல சுத்துவாங்க. புரிஞ்சுக்குங்க, இதான் நடந்துட்டு இருக்கிறேங்க. அப்போ நிறைய பிரான்ச் ஆரம்பிச்சு என்னங்க லாபம்? நான் கஷ்டப்பட்டு பண்ணுவேங்க, உங்களை பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அதனாலதான் பிராண்ட், அதாவது பிரான்ச் ஆரம்பிக்கிறதுக்கு பொதுவா நாலேஜை கடத்திட்டு இருக்கிறாங்க. இதை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்னோட நோக்கம் என்னன்னா, 500 பிராண்ட் இருக்கணுங்க. புரிஞ்சுக்கங்க, மறுபடியும் சொல்றேன், இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது ஆர்கானிக் ஷாப் மட்டும் இல்ல. இப்ப இந்த டாபிக் 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஆராய்ச்சிங்க 10 நிமிஷம் முடிஞ்சிடும். நாளையில இருந்து வேற வேற பிசினஸ் சொல்லுவேன் இல்லையா, இதே கான்செப்டை நீங்க அதில் அப்ளை பண்ணலாங்கிறாங்க. கான்செப்ட் இவ்வளவுதான். 5 விஷயம்: நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ், மார்க்கெட்டிங், அப்டேஷன், நோக்கம், தர்மம். இந்த 5 கான்செப்ட் உள்ள கொண்டு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் டெய்லி அதில் இருக்கிற புது புது விஷயத்தை கத்துக்கிட்டே இருக்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா டிவி ரிப்பேர் பண்ற ஷாப் வச்சிருப்பாங்க. புதுசாக செல்போன் வந்தால் மாற மாட்டாங்க. அதே டிவி ஷாப் பார்த்தீங்கன்னா, இப்போ டிவி ஷாப்பெல்லாம் பாருங்க, அப்படியே பால் அடைஞ்சு போய் யாருமே இல்லாமல் போக குறைஞ்சிட்டு வருது இல்லைங்களா? அப்போ டல்லாயிடுறாங்க. ஒரு காலத்தில் டிவி கடையெல்லாம் பயங்கர பிஸ்னஸ் இருந்துச்சுங்க. அப்புறம் வாட்சி கடை, இப்போ வாட்சை யாரும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. அப்போ அதுலேருந்து அப்டேட் ஆகி வெளியே வரணுங்க. ஒரு டீ கடை வச்சிருக்கீங்களா, ஒரே மாதிரி டீ ஆத்திட்டு இருக்கக்கூடாது. ஃப்ரீ டைமில் போய் புதுசாக என்னென்னலாம் பிராண்ட் டீ தூள் வந்திருக்குன்னு வாங்கணும். வீட்டில் வந்து ஒவ்வொன்றா காம்பினேஷன் போட்டு போட்டு குடிச்சு பார்க்கணும். அதில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கணும். அது எது நல்லது கெட்டதுன்னு பார்க்கணும். கரும்பு சக்கரை, நாட்டு சக்கரை, வெல்லம் எல்லாம் யோசிச்சு அந்த டீ கடையை அப்டேட் பண்ணுங்கிறாங்க. எல்லாத்துக்குமே அப்டேஷன் தேவைங்க. டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கணுங்க, தர்மப்படி வாழணுங்க. இந்த 5 விஷயத்த உள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க பிசினஸ் பண்ணி பாருங்களேன், எங்கேயுமே நிக்காதுங்க. இதை கத்துக்கிறதுக்கு தான் லேட் ஆகும், புரிஞ்சுக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். புரிஞ்சிருச்சுன்னா நீங்க போற ரூட்ல எங்கேயுமே தடை இருக்காதுங்கிறாங்க. பாருங்க, ஸ்பீடா போனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க. நான் சொல்றது ஸ்லோ அண்ட் ஸ்டடி, கீழே விழுகவே மாட்டாங்கிறாங்க. இப்படி மட்டும்தான் இருக்கும், எப்பயுமே கீழே இறங்க மாட்டாங்க. ஒன்று சொல்லட்டுங்களா, போக போக நம்ம முன்னேறிட்டு போனோம்னா சரியான ரூட்ல போறோம்னு அர்த்தம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நிறைய பேர் கேட்டு பாருங்களேன், ஒரு 55 வயசு இருக்கும், கேட்டு பாருங்க, ஹாப்பியா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க. எங்கீங்க, காலேஜ் படிக்கும்போது ஹாப்பியா இருந்தேன், இப்ப இல்லை. நான் கேட்கிறேன், காலேஜ் படிக்கும்போது அறிவு அதிகமா, இப்ப அறிவு அதிகமா? அறிவே இல்லாதப்ப ஹாப்பியா இருந்திருக்கும். அப்ப அறிவுதான் பிரச்சனை. ஏதோ தப்பு தப்பா கத்து வச்சிருக்கோம், புரிஞ்சு வச்சிருக்கோம்னு அர்த்தங்க. எல்லாரும் சொல்றது என்ன, 10 வருஷம் முன்னால ஆரோக்கியமா இருந்தங்க, இப்ப மூட்டு வலிக்குதுங்க.
10 வருஷம் முன்னால தலைவலி இல்லை. இப்போ அப்போ நான் என்ன கேட்குறேன், வயசாக வயசாக அறிவு அதிகம் தானே ஆகுது. அப்போ நோய் குணம் தானே ஆகணும், பணம் அதிகம் தானே ஆகணும், ஹாப்பினஸ் அதிகமாக தான் ஆகணும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? எங்கேயோ மிஸ் பண்றோம். நிறைய பேர் என்கிட்ட வந்து ஆலோசனை கொடுக்கும்போது என்னமா சொல்லுவாங்க, ஏய் உன்னை விட எனக்கு வயசு அதிகம், நான் சொல்றதை கேளுன்னு சொல்லுவாங்க. சாரி அப்படிம்பேன். அறிவு அதிகம்னு சொல்லுங்க கேட்டுக்கிறேன், வயசு அதிகம்னா கேட்க மாட்டேன்றது. புரிஞ்சுங்களா? நீங்க அறிவு அதிகமா வச்சுக்கிட்டு வயசு கம்மியா இருங்க, நான் கேட்கறேங்கிறேன். என்னோட வயசு கம்மியா இருங்க, அறிவு இருக்கா சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேங்க. இப்போ அறிவு முக்கியமா வயசு முக்கியமா? பல பேர் என்ன சொல்றீங்கன்னா, எனக்கு அதிக வயசு சொன்னா கேட்கணுங்க, அப்படி ஒத்துக்க முடியாதுங்க. எதுக்கு சொல்ல வரேன்னாங்க, எல்லா விஷயத்தையும் கற்றுக்க வேண்டியது இருக்குங்க. பிஸ்னஸ் மட்டும் இல்லைங்க, ஹெல்த்து, மைண்டு, ரிலேஷன்ஷிப்பு, தாம்பத்தியம் எல்லாமே கற்றுக்க வேண்டியது இருக்குங்க. இது எதையுமே கற்றுக்காம வாழ்கிறனால தான் எல்லா இடத்துலையுமே நமக்கு ஒரு ஸ்லாக் இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நான் என்ன கேட்குறேன்னாங்க, 10 வருஷம் முன்னால் 10,000 ரூபா சம்பாரிச்ச நீங்கள் இப்போ 1 லட்சம் சம்பாரிச்சாதான் நீங்கள் நல்லபடியாக முன்னேறிட்டு இருக்கேன்னு அர்த்தங்க. 10 வருஷம் முன்னாலேங்க மாதம் 2 லட்சம் சம்பாரிச்சேங்க, இப்போ வாட்ச்மேன் வேலைக்கு போகிறீங்கன்னாவே இங்கே மிஸ்டேக் நடந்திருக்குன்னு அர்த்தங்க. நான் சொல்கிறது எப்படி தெரியும், அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எங்கேயுமே கீழே வர மாட்டீங்கன்னு சொல்கிறேங்க. ஏதோ ஒன்று ஆரம்பித்தா புரிஞ்சுக்க, கான்செப்ட் தான் முக்கியம். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சாலும் சக்ஸஸ்ங்கிறது. மீண்டும் சொல்கிறேன், எந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ன்னு கிடையாது. உங்க ஊர்ல போங்க, உங்க ஊருக்கு போங்க, தெருவில் நடங்க, ஒரு டீ கடையில் மட்டும் கும்பல் இருக்கும். லாரி நிற்கும், டெம்போ நிற்கும், டூ வீலர் நிற்கும். அண்ணே நான் தானே முதல்ல வந்தேன், இவருக்காக கொடுக்குன்னு சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. பக்கத்து டீ கடையில் யாருமே இருக்க மாட்டாங்க. இது ஏன்னு யோசிச்சா போதுங்க. ஒரு கடையில் மட்டும்தான் துணி கடையில் கூட்டம் இருக்கும், மற்ற கடையில் காத்து வாங்குங்க. ஒரு கடையில் ஹோட்டலில் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்ருப்பாங்க, வெளியே வெயிட் பண்ணுவாங்கண்ணே, டோக்கன் நம்பர் 7ங்க, 7 பேர் இருக்காங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னொரு கடையில் யாருமே இருக்க மாட்டாங்கங்க. நான் பாம்பே போயிருந்தேங்க, அங்கே ஒரு ஹோட்டலுங்க. ஆக்சுவலாக நாங்கள் சும்மா நின்று இருந்தேன், பார்த்தா ஒரு இடத்துல பயங்கர கும்பலுங்க. இது சண்டையோ என்னமோன்ட்டு அங்கே என்ன ஆச்சுன்னு நான் போய் பார்க்குறேங்க. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட்றதுக்கு வந்தவங்க ரோட்டில் கும்பலாக நின்றுருக்காங்க. வெளியே சேர் கூட கிடையாதுங்க, ரோட்ல எல்லாம் கும்பல் நிற்கிறாங்க, ஒரு 100 பேர் நின்றுருக்காங்க. அங்கே ஒருத்தர் வெளியே வந்துட்டு 47 அப்படிங்கிற எல்லாம் 2 பேர் 5 பேர் உள்ள போகிறாங்க. திங்க் பண்ணுங்க, அந்த ஹோட்டல் என்ன பண்ணுறாங்க, இந்த டீ கடையில் என்ன பண்ணுறாங்கன்னு யோசிச்சா நமக்கு ஐடியா கிடைக்குங்க. அந்த மாதிரி விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. அந்த கான்செப்ட் மட்டும் புரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்கிறேங்க. எனது நண்பர், கூட படித்த நண்பருங்க, அவருக்கு பிஸ்னஸ் தெரியும். எப்படி தெரியும்னா, அவங்க அப்பா பிஸ்னஸ் மேன், கூடவே இருந்து கற்றுக்கிட்டாரு. நல்லா கேவீங்க, முக்கியமான விஷயம். என்னோட நண்பர் பிஸ்னஸ் மேன், அவருக்கு பிஸ்னஸ் தெரியும். முதல்ல என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். காலேஜ் முடித்தோடனே என்கிட்ட வந்து சொல்கிறாரு, நான் ஒரு லாரி வாங்கிட்டேன். லாரி வாங்கிட்டேன்னு சொல்ல, முதல்ல நான் ஒரு லாரி வாடகைக்கு எடுத்து டிரைவரை ஓட்டிகிட்டு இருக்காருங்க, தண்ணி சப்ளை பண்ணுறாருங்க. அடுத்த வருஷம் அதே ஊரில் போய் ஃப்ரெண்டை பார்க்குறேன், நான் புதுசாக லாரி வாங்கிட்டேன்னாரு. அடுத்த வருஷம் போகிறேன், 10 லாரி ஓடுது, டிரைவர் போட்டிருக்கேன்னாரு. அடுத்த வருஷம் போகிறேன், நான் வாட்டர் சப்ளை கம்பெனி வச்சுட்டேன்னாருங்க. அடுத்த வருஷம் போகிறேன், மினரல் வாட்டர் கம்பெனி வச்சுட்டாருங்க. அடுத்த வருஷம் போனால் செங்கல் சூளை வச்சுட்டாருங்க. அடுத்த வருஷம் போகிறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்குங்க ஒரு பில்டிங்கு, நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து பண்ணுறேங்கிறாருங்க. வருஷத்துக்கு ஒருக்கா புது பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாருங்க. புரிஞ்சுக்கங்க, எந்த பிஸ்னஸும் அவருக்கு தெரியாதுங்க. மினரல் வாட்டரை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி, புரிஞ்சுக்க என்ன சொல்லி புரிஞ்சுக்குங்க. அப்போ அவர் என்ன, அவருக்கு பிஸ்னஸ் தெரியும், அதனால எதை வேணாலும் செய்வார். மறுபடியும் சொல்றேங்க, உலகத்துல யாருமே இந்த மாதிரி டாபிக்ல பேசினதே இல்லைங்க. இந்த பிஸ்னஸ் பண்ணு சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அது எப்படி பண்றதுக்கு மட்டும் சொல்லித்தர மாட்டாங்கிறது. நான் என்ன சொல்றேன், எந்த பிஸ்னஸ்ன்னு யோசிக்காதீங்க. நீங்க வியாபாரம் செய்ய மட்டும் கற்றுக்கொண்டால் அந்த கான்செப்டை எதை வேணாலும் செய்யலாம். அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன், அண்டார்டிகாவில் ஐஸ்கிரீம் விற்க முடியும்.
இல்லை என்றால் கோயில் முன்பு நீங்கள் தேங்காய் விற்க முடியாது. பிசினஸ் தெரிந்து கொண்டால் கொள்ளன் தெருவில் ஊசி விற்கலாம். அப்படிதான் டேபிள் மேட்டை நம்ம வித்துட்டு போயிருக்காங்க. நம்ம வீட்டில் எத்தனையோ டேபிள் இருந்துச்சு. வீட்டில் உட்காந்துட்டு இப்போ நான் ஆர்கானிக் ஷாப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு பொதுவாக நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணால் பண்ணலாம். கார் வாங்கி விற்கலாம், டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம். இனிமேல் யாரும் கடையெல்லாம் போடாதீங்க, வேலைக்கு ஆளே வச்சுக்காதீங்க. தனியாளாக உட்காந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எல்லாமே ஆன்லைனில் பண்ண முடியுங்க. என்ன வேணால் பண்ணலாங்க இந்த ஊரில். பட் சில டெக்னிக்ஸ் தெரிய வேண்டியது இருக்குது. நாளைக்கு அந்த டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறாங்க. அன்பு நண்பர்களே, சுயசார்பு வாழ்க்கை அப்படிங்கிற தர்ம வாழ்வாதார வித்தை 3வது நாள் வகுப்பு இனிதாக நிறைவுக்கு வருகிறது. இன்னைக்கு நாம இயற்கை அங்காடிங்கிற ஆர்கானிக் ஷாப் எப்படி நடத்துறதுங்கிறது டீட்டெயிலாக பார்த்தோம். இதே கான்செப்டை பயன்படுத்தி நீங்க எந்த வியாபாரம் வேணாலும் செய்யலாம். நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா, செட்டில்மெண்ட்னா என்ன, அடுத்தது மலர் மருந்துகள் அப்படிங்கிற ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி வீட்டிலிருந்து மாதம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பார்க்க போறோம். எனவே நாளைய வகுப்புல நீங்க ஒரு வித்தியாசமான விஷயத்தை தெரிஞ்சுக்க போறீங்க. ஃப்ளவர் மெடிசன் அப்படிங்கிற மலர் மருந்து தத்துவம். நண்பர்களே, இந்த 10 நாள் வகுப்பு தர்ம வாழ்வாதார வித்தை வகுப்பு ஒருவேளை ஒரு நாள் நீங்கள் அட்டன் பண்ண முடியல, இல்லை திரும்ப கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வகுப்புடைய பென் டிரைவ் இந்த 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா, ஒருவேளை 10 நாள் இருக்கலாம், 12 நாள் இருக்கலாம், இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோவை பென் டிரைவில் போட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ammi.comல ஆன்லைன் மூலம் வாங்கலாம், AAMMII.comல வாங்கலாம். இப்போவே நீங்கள் போய் பார்க்காதீங்க, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அது சேல்ஸ்க்கு வரும். பென் டிரைவில் நீங்கள் இந்த வகுப்புடைய ரெக்கார்டட் வீடியோவை வாங்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் பென் டிரைவ் வாங்க முடியலங்கிறவங்க கூகுள் டிரைவ் வாங்கிக்கலாம். எனவே ஒருவேளை ஒரு சில வகுப்பு நீங்கள் மிஸ் பண்ணாலும், இல்லை திரும்ப கேட்கணும்னு நினைச்சாலும் அதற்கும் உங்களுக்கு வழிமுறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சரிங்க நண்பர்களே, நாளை 4வது நாள் வகுப்பில் நாம் சந்திப்போம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம் நண்பர்களே.